இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பில் எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாய் இருந்த நாம் மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகே கல்வி கற்க முடிந்தது. கல்வியும் கல்வியின் பயன்களும் இன்னும் முழுதாக அனைவரிடமும் சென்றடையாத நிலையில் 2 தலைமுறை கல்வியால் முன்னேறியதை கூட சகித்துக் கொள்ள முடியாமல் வெறிகொண்டு அதனை தடுக்க அனைத்து முயற்சிகளும் நடக்கின்றன. உரிமைக்காக போராடிய காலம் போய் இப்போது நமது இருப்புக்கே போராட வேண்டிய நிலையில் உள்ளோம். கல்வியால் நாம் பெறும் வேலை வாய்ப்பை நம்மிடமிருந்து பிரிக்க தொடர்ந்து திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீட், இடஒதுக்கீட்டின் அடிப்படையை சிதைக்கும் பொருளாதார இடஒதுக்கீடு, பள்ளியில் பொதுத் தேர்வுகள், இப்படி படிப்படியாக தாக்குதல் நடத்துவதை விடுத்து ஒட்டுமொத்தமாக நமது கல்வி உரிமையை பறிக்க இந்திய கல்வியை இருண்ட காலத்துக்கு அழைத்துச் செல்ல வருகிறது தேசிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் நம்முடைய கருத்துரையாட தமிழ்நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார் மருத்துவரும் சமூக செயற்பாட்டாளரும் இளைஞர் இயக்கத்தின் நிறுவனருமான தோழர் எழிலன் நாகநாதன் அவர்கள். தோழர், நீங்க பேசலாங்க. வணக்கங்க. முக்கியமான காலகட்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு காலையில் கூடியிருக்கோம். தேசிய கல்வி வரைகிறதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு, பாஜக அரசு திட்டத்தை நம்ம மேல திணிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை இந்த தேசிய வரைவு இருக்கிற கொள்கை, கல்வி கொள்கை மாடர்னிட்டி, ஈக்விட்டி, அஃபோர்டபிலிட்டி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், சொசைட்டி, இப்படிலாம் வார்த்தைகள் இந்த 480 பேஜ் டாக்குமெண்ட்டை அங்கங்கே இந்த அக்சசிபிலிட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே 480 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ப்ரீஆம்பிள்லையும் ஒரு சாப்டர் எடுக்கிற முன்னாடி உள்ள இன்ட்ரடக்ஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு தவிர, ஆனால் முழுக்க முழுக்க அவங்க சொல்ற விஷயத்துக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு கல்வி கொள்கையை எப்படி ஏற்றுக்கணும்னு ஒரு மாடல் புரோட்டோடைப்பை பார்த்துட்டாங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை எவ்வளோ அதுக்கு எதிர்ப்பானது நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பண்பாட்டு கூறுகள், மொழி தன்மை, கலாச்சார தன்மை இருக்கு. இந்த பன்முக தன்மை உள்ள நாடுதான் அடிப்படையில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதனால அண்ணல் அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி பேசும்போது இது ஒரு இந்தியா யூனிட்டரி ஸ்ட்ரக்சர் இல்லை, இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்றும் இது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல மாநிலங்களோட ஒருங்கிணைப்பு தான் இந்த நாடு, இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உருவான நாடு என்ற விஷயத்தை அது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில நிறுவுறார். அப்போ ஒரு கூட்டாட்சி தன்மை உள்ள நாடு ஒரு கல்விக் கொள்கையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அடிப்படை நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மொழி வேற, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பண்பாடு கூறுகள் வேற, கல்வி தேவைகள் வேற, மருத்துவ தேவைகள் வேற. அதுக்கேற்ற மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலமும் தன்னோட மக்களுக்கு எந்த வகையான கல்விக் கொள்கையை போய் சேர்க்க வேண்டும் என்ற தன்மை இருக்கணும். அந்த தன்மைனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தப்ப அண்ணல் அம்பேத்கர் சுகாதாரமும் கல்வியும் மாநில பட்டியல வைத்தாங்க. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பன்னியா பார்ப்பன அதிகார வர்க்கம் எப்படிலாம் மாநிலத்தினோட அதிகாரத்தை முறியடிக்கிறதுக்கான வழிமுறைகளை காலகாலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்திலே 1968 கோத்தாரி கமிஷன் அமைச்சாங்க. ஒரு மாநில பட்டியல் இருக்கிற கல்விக்கு எப்படி ஒரு மத்திய அரசு கோத்தாரி கமிஷன் போல எஜுகேஷன் கமிஷன் அமைக்கிறதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ராங். ஆனால் அமைச்சாங்க. கோத்தாரி பல வகையான யுனெஸ்கோ எக்ஸ்பர்ட்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க ஆய்வு செய்தார். இந்தியா முழுக்க ஆய்வு செய்யும் போது அவர் 2-3 அடிப்படை கூறுகளை நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஒண்ணு, எக்காரணத்து கொண்டும் கல்வியும் சுகாதாரம், அதாவது மத்திய அரசு உருவாக்கப்பட்ட எஜுகேஷன் கமிஷன், கோத்தாரி கமிஷன்ல எக்காரணத்து கொண்டும் கல்வியும் சுகாதாரத்தை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கோ இல்ல மத்திய பட்டியலுக்கோ கொண்டு சேர்க்கக்கூடாது. அப்படி கொண்டு சேர்த்தால் குழப்பம் அமையும், அதிகார குவியல் அமையும்னு ஸ்டேட்லயே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, கோத்தாரி கமிஷன் அடிப்படையிலே ஒண்ணு சொல்றாரு, லேர்னிங் சொசைட்டி
which must be left to pursue with as much as academic freedom, retaining independence and interference from political and market forces and pressures from government, administrative and financial intervention and prejudices of social religious ideologies. இது பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா prejudices of social religious ideologies வந்து ஃப்ரீயா இருக்கணும் எஜுகேஷன் என்ற சொல்ற கோத்தாரி கமிஷன். ஏன்னா அப்போ அவங்களோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிராமணிக்கல் டாமினேஷன், பிராமணிக்கல் மைண்ட் செட் உள்ளவங்க தான் இந்த கல்வி கொள்கையை தீர்மானிக்கிறாங்க. ஒரு few less than 2%, 3% பாப்புலேஷன் ஒரு 97 பாப்புலேஷனோட எஜுகேஷன் ஆஸ்பெக்டை டிட்டர்மைன் பண்றாங்க. அப்பயே அந்த ஃபியரை வந்து அவர் சென்ஸ் பண்ணியிருக்காரு கோத்தாரி கமிஷன். இப்ப கோத்தாரி கமிஷன் சொன்ன அடிப்படை கூறுகளுக்கு எதிர்பார்க்கிறது தான் இப்ப இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஒன்றும் இல்லைங்க, காலகாலமா பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் போட்டுட்டே இருக்காங்க. என்ன மாதிரியான தடைகள்? பாமர பட்டியலின மக்கள், பிற்படுத்த மக்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் அடிப்படை கல்வி அறிவு வரக்கூடாது. அவங்க எப்போதும் தினக்கூலிகளாக, விவசாயிகள் கூலிகளாக, இப்ப நவீன ஆவணங்கள்ல இயந்திர வளர்ச்சி வந்ததுக்கப்புறம், இண்டஸ்ட்ரியல் எவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் மேனுபேக்சரிங் செக்டர்ல அடிமை கூலிகளாக இருக்கணும். அப்ப இந்தியாவோட பொருளாதாரத்துல வந்து சர்வீஸ் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், மேனுபேக்சரிங் செக்டர் சேர்த்துட்டீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற ஒயிட் காலர் ஜாப்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், அப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனியன் கவர்மெண்ட், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மேல் சட்ட இலைட் திட்டம் மட்டுமே இருக்கிற மாதிரியான முறையும். பிறகு இந்த மேனுஃபேக்சர் செக்டர், அதாவது குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு லேபர் டெஃபிஷியண்டா இருக்கனால இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கிற ஸ்கில், செமி ஸ்கில் லேபர் ஜாப்ஸ்க்கு போற வழிமுறையும். பிறகு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இப்பதான் சொல்றாங்கல்ல, விவசாய கூலிகள் கிடைக்கிறது இல்லை, இந்த இடைநிலை சமூகம் வந்து சொல்றாங்களா, இந்த மாதிரி நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அவங்க திருப்பியும் மலைவாழ் மக்களையும் பட்டியலின மக்களையும் நவீன விவசாய கூலிக்காக ஆக்கிற முறையை தான் இந்த புதிய கல்வி கொள்கையை வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸை ஓப்பன் அப் பண்ணது. இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019ல இப்ப இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு 15 வருஷம் தொடர்ச்சியாக இந்த நாட்டை வந்து ஜனநாயக முறையிலையோ இல்லை ஜனநாயக அல்லாத முறையிலையோ அவங்க வந்து பவர்ல இருந்தாங்கன்னா, இது 15 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 15 வருஷம் கழிச்சு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வர இளைஞர் சமூகம் வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷம் முன்னாடி இருக்கிற அதே நவீன மனு தர்மத்தோட கிரேடட் ஹைரார்கி சிஸ்டத்துல திருப்பியும் அதே முறையில வந்து மனு தர்மம் 2.0 போற அளவுக்கு ஆக்குற சிச்சுவேஷன் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. ஏன்னா இந்த டிராஃப்ட் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டுக்கு வந்து 68ல கோத்தாரி வந்தது, ராஜீவ்காந்தியோட 1986ல வந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று, இப்ப புதுசா சொன்ன ஸ்மிருதி இரானி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மிருதி இரானி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இதுக்கான கன்சல்டேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா RSS ஆஃபீஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 22 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. பிறகு சுப்பிரமணியம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. 2016ல சுப்பிரமணியம் கமிட்டி தான் கிட்டத்தட்ட என்டையர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019க்கான ஸ்கெலிட்டன் ஃபுல்லா அவங்களோட சித்தாந்தத்துல எப்படி நுழைக்கணும் இல்லாம அடிப்படை கல்வியில இருந்து ஆரம்பிச்சு பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் ஃபுல்லா ஸ்கெட்ச் போடுறது சுப்பிரமணியம் கமிட்டி 2016. சில சுப்பிரமணியம் கமிட்டிக்கும் பிறகு ஸ்மிருதி இரானிக்கும் ஒரு ஈகோ கிளாஷ்னால அந்த ஷெல்ஃப் ஆகுது, ரிலீஸ் ஆக முடியல, ரிலீஸ் பண்ண முடியல. பிறகு ஸ்மிருதி இரானி வேற டிபார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம், ஏன்னா அவங்க 3 ஆக்ஷன் ஹேண்டில் பண்ண முடியல, ரோஹித் வெம்லா கிரைசிஸ் ஹேண்டில் பண்ண முடியல, யூஜிசி டிசால்வ் பண்றதுக்கு அட்டம் பண்ணாங்க, அது முடியல. அந்த ஃபெயிலியர்னால அவங்க டிபார்ட்மெண்ட் மாற்றப்படுறாங்க. பிறகு இவர் அப்ப இருக்கிற ஹியூமன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் வந்து இது வந்து சுப்பிரமணியம் லேட் சுப்பிரமணியம் ஆனதுனால இது கஸ்தூரிரங்கன் கிட்ட கொடுக்குறாரு. கஸ்தூரிரங்கன் யாரு? அவரு ISRO சேர்மன். அவருக்கும் கல்வி அமைப்புல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அவருக்கும் கல்வியாளருக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இப்பப்பெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனக்கு ஃபேவரபிளான ரிப்போர்ட் வேணும்னா அதுக்கு ஸ்டாம்ப் கார்டு வந்து தான் கஸ்தூரிரங்கன் கிட்டத்தட்ட ஒரு என்வாயன்மெண்ட் கம்பெனி இதே மாதிரி தான் கையெழுத்து போட்டு சைன் போட்டு கொடுத்தாரு. இப்போ நேஷனல் எஜுகேஷன் 2019ல கொஞ்சம் 2016ல மாடிஃபை பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண விதம் வந்து ஒரு 480 பேஜ் டாக்குமெண்ட்டை வந்து சடனாக ரிலீஸ் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ள ஒப்பீனியன் கேட்கணும்னு சொன்னாங்க. நான் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டோம், இன்னொரு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வந்து வெறும் தமிழ்லையும் ஹிந்தியில மட்டும் தான் கொடுத்தாங்க, இங்கிலீஷும் ஹிந்தியில மட்டும் தான் கொடுத்தாங்க.
பிறகு பல்வேறு போராட்டங்கள் வந்ததுக்கப்புறம் அங்கங்க லோக்கல் லெவல்ல வந்து அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 480 பேஜ் டாக்குமெண்ட்டை ஜாப்ஸ் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் ஆகுதுன்னா, அப்போதான் ஒரு கிராமப்புற சூழல்ல கிராஸ் ரூட் லெவல்ல ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் இந்த 480 பேஜ் டாக்குமெண்ட் படிக்கிறதுக்கான சிரமத்தை பார்த்துங்க. கிளப்பிங் வித் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த மத்திய அரசு எப்போதான் ஃபாலோ பண்ற சப்ஸ்டம்னா எதுக்கிட்டாலும் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கொடுக்கறது, டாக்குமெண்ட்டை கொடுத்து இதுதான் சொல்லி படிக்க வைக்கிறது. நமக்கு மட்டும் இல்லை, பார்லமெண்ட் எம்பிஸ்க்கும் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் உள்ள லோடட் டாக்குமெண்ட்டா கொடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு அடிப்படையிலே நல்ல நோக்கத்துக்கு அரசு என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கீங்க, டாக்குமெண்ட் எவ்வளவு தூரம் கம்மியா இருக்க முடியுமோ, எவ்வளவு எளிமையா புரிய வைக்க முடியுமோ, அதுதான் ஒரு நேர்மையான அரசுக்கு குட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசுக்கான வெளிப்பாடா இருக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு 480 பேஜ் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம மேல திணிச்சிருக்காங்க. பரவாயில்ல, 480 பேஜ் டாக்குமெண்ட்டால 480 பேஜ் டாக்குமெண்ட்டை படிக்க வேண்டிய சூழல் நமக்கிட்ட இருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களோட அந்த மனு தர்மத்தை நிறுவனத்துக்காக இந்த பிராமின்கள் மைண்ட் செட்டை, பிராமின்கள் ஐடியாஸை இம்போஸ் பண்றதுக்காக கான்ஸ்டிடியூஷன் வந்து நாங்க வந்து அடிப்படையில தான் எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்றாங்க. ரைட் டு எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க, ஈக்குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி பத்தி பேசுறாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் சொசைட்டி, நாலேஜபிள் சொசைட்டியா வந்து இந்தியன் சிஸ்டம் உருவாக்கணும்னு பேசுறாங்க. பிரியாம்பல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொலாட்ரல் திங்கில் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு பிரியாம்பிள பேசிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. இப்போ பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ ஸ்கூல், அதாவது நம்ம ப்ரீ கிண்டர் கார்டன் தான் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஆம்பட்ல இருந்து இருந்தது. இப்போ வந்து அந்த ப்ரீ ஸ்கூல் 3 வயசுல இருக்கிற ஏஜ் வந்து இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. 3 to 18 years, 15 years எஜுகேஷன் கரிக்குலத்தை டிபெண்ட் பண்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல் எஜுகேஷனை அழகா ஸ்பிளிட் பண்றாங்க. எப்படி ஸ்பிளிட் பண்றாங்க, 5+3+3+4. 5 அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீ கிண்டர் கார்டன் 1, 2 பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது ப்ரீ கிண்டர் கார்டன்ல 3 வருஷம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன் ஃபினிஷ். இது அடிப்படையில் என்னன்னா 3 வயசு குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட் மேக்ஸிமம் ஆகுது. இந்த 3 வயசுலேயே அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஆரம்பிக்கிறோன்னு அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. நமக்கு என்ன புரியுதுன்னா, அஸ் அ டாக்டர் பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபார் ப்ரீ ஸ்கூல் கிட்டு என்னன்னா அவங்களோட பூவியல் சார்ந்த அறிவு, அப்புறம் தான் ஒரு குழந்தை தனக்கும் தன் பெற்றோர்களுக்குள்ள தொடர்பு, தனக்கும் தன் நண்பர்களுக்குள்ள தொடர்பு, தனக்கும் தன் சுற்றுச்சூழலுக்கு தொடர்பு, அந்த இன்க்யூசிட்டிவ் நாலேஜ் வந்து நேச்சுரல் நாலேஜ், இன்னேட் நாலேஜ் டெவலப் பண்றதுக்கான சிச்சுவேஷன். அந்த நேரத்துல ப்ராப்பரான புரோட்டீன், எனர்ஜி, நியூட்ரிஷன் கொடுத்தா அந்த மூளை வளர்ச்சி முழுமை அடையும் அப்படின்னு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பகுதியில் பார்த்தீங்கன்னா மத்திய உணவு திட்டம், சத்து உணவு திட்டம், அங்கன்வாடிக்கான ஸ்பெஷல் ஐசிடிஎஸ் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அடிப்படையில கை வைக்கிறாங்க. உங்களுக்கு புரோட்டீன், எனர்ஜி, மேல்நியூட்ரிஷன், டிப்ரவேஷன் அந்த டைம்ல கொடுத்தா உங்களுக்கு நான் எஜுகேஷன் சிஸ்டத்தை உங்களை இன்டகிரேட் பண்றேன். அப்போ இந்நாள் வரைக்கும் இந்த நாட்டில் என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி அங்கன்வாடி, புரோட்டீன், எனர்ஜி, நியூட்ரிஷன் டெலிவர் பண்ற மெக்கானிசம் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தது. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல தூக்கி இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வருவாங்க. என்ன சொல்றேன்னா, ஸ்கூலிங்கோட ஒர்க் பண்ணும்போது பள்ளிக்கூடங்கள் அங்கன்வாடி பக்கத்துல போக, அடிப்படை பள்ளிக்கூடங்கள், பிரைமரி ஸ்கூல்ஸ், இல்லைன்னா அங்கன்வாடிகள் பிரைமரி ஸ்கூல்ஸ் கிட்ட ரீலோகேட் ஆகதான் பெரிய டவுட். ஒரு இடத்துல அங்கன்வாடி அடிப்படையை பற்றி பேசுற அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அங்கன்வாடியோட காஸ்ட் கட்டிங்கா பண்றாங்க. போன வருஷத்தோட 15,000-17,000 கோடியை இந்த வருஷம் 13,000 கோடியை குறைச்சிருக்காங்க. சோசியல் செக்டர் ஸ்பெண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீதி பற்றாக்குறதுனால ரொம்ப சாஃப்டா சைலண்டா லெவல் குறைச்சிட்டே வராங்க. இந்த டெபிசிட் உற்பத்தி பண்ணி நீதி பற்றாக்குறையை பேலன்ஸ் பண்றதுக்கு இது சூழ்ச்சியா இருக்குமோ எனக்கு தெரியல. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸையும் ஸ்கூல்ஸையும் பிரைமரி ஸ்கூல்ஸையும் கிளப் பண்ணும்போது ஆக்சசிபிலிட்டி, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆக்சசிபிலிட்டி ப்ராப்ளம் ஆகும். இப்போ அடிப்படையில ஒரு அம்மாவோட தான் வளரும் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன். அவங்களுக்கு ஸ்கூல்ல போய் 3 வயசு குழந்தைய போய் ஸ்கூல்ல போய் விட்டோன்னே அந்த குழந்தைக்கு எப்படி உணவு, ஊட்டச்சத்து உணவு, அடிப்படையான இயற்கை அறிவுகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம அந்த வயசுலயே அவங்களுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கான டிராஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி 3 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பிரைமரி ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேயே நீங்க வந்து அவங்களோட கலாச்சார பண்பாடை மாற்றுறதுக்கான முறையை வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க. ஒரு மும்மொழி கொள்கை திணிப்பு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா
இப்போ சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷா இருக்கட்டும், வட இந்தியாவில் ஈஸியாக எதுவுமே கற்றுப்பாங்க. ஆனால் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு சான்ஸ்கிரிட் பதிலாக ஹிந்தி, இங்கிலீஷ் அவங்களோட மதர் டங், அதாவது அவங்க தாய் மொழி கல்வி அப்படின்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, மொழிக்கான தனி ஃபினான்ஷியல் அலாட்மெண்ட் பட்ஜெட்ல தனியாக வருது, எஜுகேஷன்ல வர மாட்டேங்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்காக 50 crores அலாட் பண்ணியிருக்காங்க. சமஸ்கிருதத்துக்காக ஏராளமான பல கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து தனியா அலாட் பண்றாங்க நிர்மலா சீதாராமன். அப்ப இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் சம்பளம் கொடுக்குற நிலைமை வரும்போது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல வந்து ஹிந்தி டீச்சர்ஸ்க்கான சேலரியை வந்து அங்கே செக்யூர் பண்ணிடுறாங்க. மற்றபடி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல வந்து நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த ஃபண்டிங்கும் இல்லை. ஃபண்டிங் ரீசன் காட்டிட்டு இந்தியும் சமஸ்கிருதத்துக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் பேசுகிற மாநிலத்தில் சொல்லி கொடுக்குறாங்க அடிப்படையிலே. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ட்ரைனிங் வந்து இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அடிப்படை மூல வளர்ச்சி அதிகமாக இருக்கும் போதே நம்ம பல்வேறு கல்வி முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் திணிக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு, பிஞ்சு குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஒரு படிப்பு மேல வெறுப்புணர்ச்சி உண்டாக்குற முயற்சி தான் நடக்குது. ஏன்னா அப்பயே ஒரு 3 language கரிக்குலத்தை போஸ்ட் பண்ணும்போது பிரச்சனை ஆகிடுது. ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன சொல்றாங்க, கலாச்சாரம் அப்பப்போ பேசுறாங்க, பண்பாடு பேசுறாங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாடத்தில் எந்த கலாச்சாரம் எந்த பண்பாடு தான் கிட்டத்தட்ட ஆரியத்தன்மை உள்ள கலாச்சாரங்களை பற்றி தான் பேசுறாங்க. அவங்க பயன்படுத்துற பேர் எல்லாமே கிட்டத்தட்ட சமஸ்கிருத அடிப்படையில் உருவான பேர்களா இருக்கு, கல்வி முறைகளா இருக்கு. பாரியப்பட்டான்றாங்க, சுரஷ்டான்றாங்க, பத்தஞ்சலின்றாங்க. அது மட்டும் இல்ல, கலை வரும்போது கர்நாடிக் இசையை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் குழந்தைங்களுக்கு. ஸோ இசையோட கர்நாடிக் இசையை சேர்க்கும் போது அவங்களால மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், அவங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்றாங்க. ஒரு சோஷியல் ஹீரோஸ் விவேகானந்தர், அப்துல் கலாம், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அவங்க சமாதான கொள்கைக்கு ஆதரவா இருக்காங்களோ அந்த நபர்கள் பேர்லாம் இருக்கு. எக்காரணத்துக்கு கொண்டும் சமூக தளத்தில் உண்மையான போராடின சோஷியல் ஹீரோஸ் மகாத்மா போலே, தந்தை பெரியார், அந்த மாதிரி பேர்கள் பற்றியான எஜுகேஷன் சுத்தமாக எங்கேயும் கிடையாது அடிப்படையிலே. ஸோ அவங்களுக்கு அடிப்படையிலேயே அவங்க சிந்தனையை மாற்றத்துக்கு உண்டான விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக மாடர்னிட்டின் என்ற போர்வையில கிட்டத்தட்ட 2500 வருஷம் பின்னாடி தள்ளுற அடிப்படையை கொண்டு வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் பேஷண்ட் ரேஷியோ, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து 30:1 இது டார்கெட். ஸோ இந்த ரேஷியோ கம்மியாக இருக்க பள்ளிக்கூடங்களா மூடினுன்றாங்க. மூடினுமா பள்ளிகளை மூடணுமா அப்படின்னா, ஆமா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே புலர்கள் கல்வி திட்டத்தை ராஜாஜி எப்படி பள்ளிக்கூடங்களை மூடினாரோ அதே சுச்சுவேஷன் தான் இங்க வந்து அந்த ஃபார்மட்டை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. 30:1 அப்படின்ற ரேஷியோ வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு எக்ஸப்ஷனை விட்டுட்டு பிற மாநிலத்துக்கு டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளில் பள்ளிக்கூடம் வில்லேஜுக்கு ஒரு பெரிமீட்டரி 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வில்லேஜ் பாப்புலேஷனா பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு வில்லேஜுக்கும் 2000 நபர்கள் உள்ள வில்லேஜஸ் இருக்கு, 1000 நபர்கள் உள்ள வில்லேஜஸ் இருக்கு, 500 நபர் உள்ள கிராமங்கள் இருக்கு. இப்ப 2000 நபர்கள் உள்ள கிராமத்திலும் 1000 பேர் இருக்கிற கிராமத்திலும் 500 இருக்கிற கிராமத்திலும் பாத்தீங்கன்னா அது பள்ளிக்கூடம் போற வயதில் உள்ள குழந்தைகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ கம்மியா தான் இருக்கும். இது இன்னைக்கு அதே மத்திய அரசு வெளியிட்ட UBIC டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் சர்வேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% பள்ளிக்கூடங்கள் 30 குழந்தைகள் எண்ணிக்கை அளவு கம்மியாக தான் பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 1:30 நம்பர் ஒரு கிளாஸ் ரூம்ல கம்மியா இருக்கிற பள்ளிக்கூடங்கள் மூடணும்னு சொன்னா இந்தியாவில இருக்கிற 60% பள்ளிக்கூடத்தை மூட போறாங்களான ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடங்களை அதிகரிச்சு எவ்வளவு தூரம் எஜுகேஷன் இன்புட் மெத்தட், அதாவது எத்தனை பேரை படிக்க வைக்கணும், எத்தனை பெண் கல்விகள் பெண்களை வந்து பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு என்ற அப்ரோச் லெவல் இல்லாம இதை வந்து காஸ்ட் கட்டிங்ன்றாங்க பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு. ஓகே, நம்பர்ஸ் கம்மியா இருக்கா, இழுத்து மூடு ஸ்கூல என்ற கான்செப்டை கொண்டு வந்தா 60% ஆஃப் தி ஸ்கூல்ஸ் வித் க்ளோஸ் டவுன். அப்ப இது பெரிய எஜுகேஷன் வந்து ரிவர்ஸ் கியர்ல எடுத்துன்னு போற கான்செப்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன பண்றாங்கன்னா சப்மிட் பண்றாங்க, அதாவது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த 30 நபர்கள் கம்மியா இருக்க பள்ளிக்கூடங்கள்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களாக இணைத்து ஒரு பெரிய ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வராங்க. அது பேர் கான்செப்ட் மெர்ஜர் அப்படின்றாங்க. மேஜர் ஏதோ பெருமையா பேசுறாங்க இந்த அரசு.
மேஜர் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அவமானப்பட வேண்டிய விஷயம். இப்ப 2 நிறைய ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு பைலட் தான் இந்த மேஜருக்கான பைலட் ஸ்டடி நடந்துருக்கு. அந்த மேஜர் பைலட் ஸ்டடி நடந்து முடிச்ச பிற்பாடு ஜார்க்கண்ட்ல என்ன இருக்குன்னா மலைவாழ் மக்களோட என்ரோல்மெண்ட், இப்ப நான் சொல்றது என்ரோல்மெண்ட் சொல்றது 12th ஸ்டாண்டர்ட் என்ரோல்மெண்ட், காலேஜ் என்ரோல்மெண்ட் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ரோல்மெண்ட் வந்து அமங் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் கிட்டத்தட்ட 33% க்ளோஸ் ஆயிருக்கு இந்த மேஜர்னால. ஏன்னா ஒரு மலைப்பகுதியோட குழந்தை தான் அருகில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு போற முயற்சி பண்ணுவான். ஏன்னா ரோட்டு வசதி இந்த அரசாங்கம் பண்ணி கொடுக்கல, நடைமுறைக்கான வசதி பண்ணி கொடுக்கல. இந்த மர்ஜர் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவன் டிராவலிங் டிஸ்டன்ஸ் 15 to 30 கிலோமீட்டர்ஸ் அதிகமாகுது. இப்போ பிற்காலத்தில் நம்மளோட ஜென்ரேஷன், அப்பா அம்மா ஜென்ரேஷன்ல தாத்தா படி ஜென்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போய் பள்ளிக்கூடம் படித்தோம் தெரியுமா, நாங்கள் குளத்தில் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் படித்தோம் தெரியுமான்னு என்ற சொல்ல காலம் மாதிரி பக்கத்திலேயே பள்ளிக்கூடங்கள் உருவான கடை தமிழ்நாடு கல்வி புரட்சி. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மர்ஜர் சொன்னதுக்கப்புறம் சிறு பள்ளிக்கூடங்களை மூடிட்டு அவங்க மர்ஜர் பண்ணும்போது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸுக்கு அந்த குழந்தை டிராவல் பண்றது. ஆண் குழந்தைகள் விட்டுருக்க, பெண் குழந்தைகள் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணவா, அவங்க அம்மா அவங்க அப்பா ஒரு விவசாய கூலியாக இருக்கும்போது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அவங்க குழந்தை அனுப்புறதே ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம். அதையும் தாண்டி படிச்சுட்டு போய் இவ்வளவு தள்ளி போய் அவங்க பள்ளிக்கூடத்தை படிக்கிற சிரமங்கள்ல வந்து எந்த பெற்றோர்களும் ஊக்கம் அளிக்க மாட்டுறாங்க. அதனால 33% குறைஞ்சிருக்குன்னா இது வந்து கல்வி புரட்சியா இல்ல கல்வியை வந்து கிட்டத்தட்ட பாலத்துல கல்ற முயற்சியா நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரொம்ப ஃபைல பாத்தீங்கன்னா இந்த ICDS ஸ்கீம், அங்கன்வாடி ஸ்கீம், நியூட்ரிஷனல் ப்ரோக்ராமையும் காலி பண்றாங்க. 2வது அடிப்படை எஜுகேஷனை காலி பண்றாங்க. கொஞ்சம் பர்சன்டேஜ் பசங்க வந்து பள்ளிக்கூடத்துல வந்தா கூட அவங்களுக்கு வந்து கலாச்சார சீரழிவு பண்ற முயற்சியும் நடக்கிற முயற்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இந்த கூட்டம் நடக்குதா, அதுக்கப்புறம் +3 ப்ரிப்பரேஷன் கேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 3 அதாவது நீ பாத்தீங்கன்னா 6, 7, 8, அதுக்கு முன்னாடி 4, 5, 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் 5 இயர்ஸ் யூஸ் எல்லாம் 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரீ ஸ்கூலிங். அப்புறம் 3, 4, 5 வந்து ஒரு பேட்சாகவும் 6, 7, 8 இன்னொரு பேட்சாகவும் பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3 அண்ட் செகண்ட் 3 பிரிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் போகுதுன்னா, இந்த குழந்தைங்க இந்த ஸ்டேஜ்லேயே தான் என்ன கரிக்குலம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுற நிலைமைக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் +1, +2, 10+2 ஃபார்முலா இருந்தது. இப்போ 5, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் இன்டெகிரேஷன், அப்புறம் இன்னொரு 3 இயர்ஸ் இன்டெகிரேஷன், அப்புறம் லாஸ்ட் 4 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸ் இன்டெகிரேஷன்னா என்ன இன்டெகிரேஷன் சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 3, 4, 5 இயர்ஸ்க்கு எல்லாமே ஒரே பசங்க ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்த காரணம் பண்றாங்க. ஒரு டிலிமினேஷன், ஒரு டிசைன் பண்ற விஷயங்கள் இல்லை. இப்போ 3வது வகுப்பு பாடங்களும் 5வது வகுப்பு பாடங்களும் வேற மாதிரி இருக்கும், வேற அப்ரோச் வேற மாதிரி கொடுக்கணும். அதை வந்து ஆசிரியர் பற்றாக்குறைய நேர்த்தி செய்யறதுக்கு அதில் பணப்பற்ற நேர்த்தி கிளப் பண்ற விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி 6, 7, 8 இதே நிலை தான் பண்றாங்க. பிறகு ஒரு குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிற்பாடு அவங்க 9th அவங்க என்ன வகையான கரிக்குலம், ப்ரொஃபஷனல் கரிக்குலம் சூஸ் பண்றது 9ஆம் வகுப்புல டிசைட் பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. நம்மளே பாருங்க, நம்ம காலேஜ்ல 10th முடிச்சோன்னா 11th 12th குரூப் எடுக்கும் போதே நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் இந்த காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் PUC பண்ணுவாங்க. அப்பயே பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஹெட் மாஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை பெரிய டீச்சர் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு படித்த நபர்கள் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது நமக்கு உகந்த இல்லையான கோர்ஸ் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த குரூப் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம ரிலைஸ் பண்ணி சில குரூப் பண்ணுறதுலாம் நடைமுறைப்படுத்தப்படும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிக்கும் போதே நீ எந்த ஸ்ட்ரீம்ல போற நீ வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்ற போர்ஷன் நடக்குது. அதோட இன்னொரு கூட்டுறது என்னன்னா 1st ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் சென்சஸ் எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க. சென்சஸ் எக்ஸாம் வந்து இது வந்து நேஷனல் லெவலில் நடத்தப்படும்ன்றாங்க. நேஷனல் லெவலில் நடத்தப்படுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, இது ஒரு பப்ளிக் எக்ஸாம். இது ஸ்டேட் பப்ளிக் எக்ஸாமா? இல்லை, இது ஒரு சென்ட்ரல் பப்ளிக் எக்ஸாம். சென்ட்ரல் பப்ளிக் எக்ஸாம் 1st ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் நடத்தும்போது விளைவின் ரீதியாக ஒரு குழந்தை அந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பண்ணலன்னா தான் இன்ஃபீரியர் என்ற ஏற்கனவே நம்ம பசங்க காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு இன்னும் இன்ஃபீரியர்னு அடையாளப்படுத்துறதுக்காக ஸ்டாண்ட் பண்றதுக்கான முயற்சி அது. ஸோ
ஸோ இது என்ன ஒரு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 8 வரைக்கும் நோ டிடென்ஷன் பாலிசிக்கு எதிர்ப்பா அமையுது. ஆர்டிஐ ஆக்டுக்கு நோ டிடென்ஷன் பாலிசிக்கு எதிர்ப்பா அமையுது. 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வச்சிங்கன்னா, அவங்க பப்ளிக் எக்ஸாம் வச்சிங்கன்னா, அந்த பப்ளிக் எக்ஸாம் அந்த குழந்தை தேர்ச்சி அடையலைன்னா என்ன மாதிரியான உளவியல் ரீதியான இம்பாக்ட் அந்த குழந்தை மனசுல எங்க பதிவு பண்றாங்கன்னு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டிராஃப்ட் பண்றதுக்கு தெரியலையா, இல்லை டெலிபரேட்டா பண்ணிருக்காங்க நமக்கு தெரியுது. ஸோ 3, 5, 8 எக்ஸிட் கொடுத்துட்டோம்னா, அவங்க எக்ஸிட் கொடுத்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எக்ஸிட் கொடுத்த பசங்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. வொகேஷனல் ட்ரைனிங்கா அப்படின்ட்டு அந்த வொகேஷன் இந்த வார்த்தையே நம்ம புலக்கல்வி திட்டத்தோட மாடர்ன் பேர் தான் அது. புலக்கல்வி திட்டத்தோட இவால்வ் பேர் தான் இந்த வொகேஷனல் ட்ரைனிங். அதாவது இந்த மாதிரி வொகேஷனல் 3ஆம் வகுப்புல ஒரு குழந்தை வெளியே போச்சுன்னா எந்த வொகேஷன் எடுக்கும், அவங்க அப்பாவோட தொழிலெல்லாம் எடுத்து பார்க்கும். 5ஆம் வகுப்புல அதே தான், 8ஆம் வகுப்புல அதே தான். இங்கே போனா ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வொகேஷனல் ட்ரைனிங், லெதர் இண்டஸ்ட்ரியிலயோ இல்லை ஷூ மேக்கிங் இண்டஸ்ட்ரியிலயோ போகும். அப்பனா இங்க குளோபல் மார்க்கெட்ல ஷீப் ஹியூமன் கேபிட்டல்ல கொண்டு வரதுக்கான முயற்சியை இந்த தேசிய கல்வி கொள்கை ஆரம்பத்திலே ஸ்கூல் எஜுகேஷன்ல கொண்டு வரது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 3, 5 and 8 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உலகத்துல பப்ளிக் எக்ஸாம் உலகத்துல எங்கேயும் நடக்காத முயற்சியை இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 9th வருவோம். 9 to 12 கிட்டத்தட்ட 4 வருஷங்கள். இந்த 4 வருஷத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 8 செமஸ்டர் எக்ஸாம்ஸை பிரிக்கிறாங்க. 8 செமஸ்டர் எக்ஸாம்னா ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் எக்ஸாம் எழுதலாம். 8 செமஸ்டர் எக்ஸாம், அதாவது 8 பப்ளிக் எக்ஸாம், நேஷனலி பப்ளிக் எக்ஸாம், சென்ட்ரலி கண்டக்டட் பப்ளிக் எக்ஸாம் பண்ணோம். பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாருன்னா பாத்தீங்கன்னா, அதுக்கு இந்த நேஷனல் டிராஃப்டிங் எஜுகேஷன் கல்ச்சர் சொல்லுது. அந்த போர்ட் கேன் பி ஸ்டேட் போர்டா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி சென்ட்ரல் போர்டா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி ஒரு பிரைவேட் போர்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல நீங்க ஒரு போர்டை மாறுது. அது எப்படி நமக்குலாம் இப்போ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா, 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஸ்டேட் போர்டு இருக்கும். இப்போ அந்த 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அட்டஸ்டேஷன் லெட்டர் மாதிரி ஆயிடுது. நம்ம டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நம்மளோட காலேஜுக்கு, நம்ம வெளிநாட்டு போகும்போது ஒரு அட்ரஸ்க்கு, நம்ம ஏஜ் நிர்ணயிக்கிறது மாதிரி இருக்கு அந்த டாக்குமெண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த போர்டு கொடுக்குற லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு கொடுக்குற லெட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு ஆர் பிரைவேட் போர்டு. பிரைவேட் போர்டுனா எனி பிரைவேட் பிளேயர்ஸ் கேன் டெவலப் அ போர்டு. இது எங்க ஆர்குலேட் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட பிஜிகேரசன் வந்ததுக்கப்புறம் 2014ல 2016ல ஆர்எஸ்எஸ் ஸ்கூல்ஸ்லாம் ஒரு செப்பரேட் போர்டு உண்டாக்குறாங்க. எக்ஸாம்பிள் இந்த பத்தஞ்சலி பள்ளிக்கூடங்கள், பாபா ராம்தேவோட பள்ளிக்கூடங்களுக்குலாம் ஒரு செப்பரேட் போர்டு வருது. இந்த போர்டு சிபிஎஸ்இ போர்டுக்கோ இல்லைன்னா ஸ்டேட் போர்டுக்கோ சம்மந்தம் இல்லை. இந்த போர்டு செப்பரேட் போர்டு, இதுக்கு ஒரு செப்பரேட் சிலபஸ் இருக்கு. ஸோ இந்த போர்ட் கீவிங் அத்தாரிட்டி பிரைவேடைசேஷன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி ஆயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பள்ளிக்கூடம், அரசாங்க பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இல்ல தனியார் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அவங்க பசங்க எந்த போர்டுல வெளியே வரணும்னா அந்த போர்டுக்கு அப்ளை பண்ணப்பா, அந்த போர்டுக்கு அந்த பள்ளிக்கூடம் அப்ளை பண்ணோன்னே அந்த போர்டு அடிப்படையில் பசங்க எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த 8 செமஸ்டர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் யார் கொடுப்பா, ஒரு குரூப் ஆஃப் பசங்க 12th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் பசங்க இருக்கு. அந்த 4 into 8 செமஸ்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கையில் வர சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று ஸ்டேட் பேங்க் கவர்மெண்ட் கொடுக்குற போர்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கும், ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற போர்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கும், ஆர் ஒரு பிரைவேட் போர்டு கொடுக்குற சர்டிஃபிகேட்டாக இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் வருது, இது எஜுகேஷன் கன்ஃபியூஷன் அண்ட் கேஆஸ்ல விடும். அப்போ இந்த போர்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு எந்த விதத்தில் அவங்க அக்னாலேஜ் பண்ணோம் அரசாங்கம், வேலை வாய்ப்புலாம் சரி இல்லை மேற்படிப்புக்கும் சரி, எந்த விதத்தை அக்னாலேஜ் பண்ணோன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ம கிளியர் கட்டாக குரூப் பிஹேவியர் பிரிப்போம்ல, அதாவது பயாலஜி குரூப், அப்புறம் சயின்ஸ் குரூப் பண்ணுவோம், அப்புறம் மேத்ஸ், வித்தவுட் மேத்ஸ், சயின்ஸ், பியூர் சயின்ஸ், அப்புறம் காமர்ஸ் குரூப், அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன் இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும். பிறகு அவங்க ஏற்ற சப்ஜெக்ட்ஸ்ல அவங்க செமஸ்டர் எக்ஸாம் எடுத்துக்கலாம். எப்போனா 4 4 வழி தலை மாதிரி 4 எக்ஸிட் பைபாஸில் எக்ஸிட் ஆகணும். எப்போ வேணாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். நீங்கள் உங்கள் குலத்தொழிலை பண்ணலாம், வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணலாம். திருப்பி உங்களுக்கு மூடு வந்தால் திருப்பி நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டத்தை லூசன் பண்ணால் என்ன ஆகும், அல்டிமேட் டார்கெட் என்ன, சிஸ்டத்தை லூசன் பண்ணால் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகும். ஸோ ட்ராப் அவுட்ஸ் அதிகமானோடனே
இவங்க டிராப் அவுட்ஸ் அதிகமானோடனே காலேஜ் என்ரோல்மெண்ட் கம்மியாயிடும். ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் டிராப் அவுட்ஸை கம்மி பண்றதுலாம் பொறுப்புள்ள அரசாங்கத்தோட பொறுப்பு. காலேஜ் எஜுகேஷன்ல 12வது பசங்களை பதிவு பண்ணி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துகிற ஒரு பொறுப்பு. இது வந்து முழுமையா விலகிக் கொள்வது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அப்ப பாத்தீங்கன்னா சில டேட்டா சொல்றேன். முஸ்லீம் மைனாரிட்டிஸ் வட இந்தியா நார்த் இந்தியன் டேட்டா ஸ்டேட் கலெக்டர் டேட் பாத்தீங்கன்னா அவங்க காஸ்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 10 ஸ்டாண்டர்ட், அதாவது 10 ஸ்டாண்டர்ட் சொல்றேன், லெஸ் தேன் 10% இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு 3 to 4% இருக்கு. இங்க காஸ் என்ரோல்மெண்ட் இன் காலேஜஸ் வரும்போது அது 1% 2% தான் குறையுது. இப்போ காஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டுல வந்து கல்வி எஜுகேஷனால 44% இருக்கும். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா 15 years இந்த 44% இருக்க காஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 30% குறைறதுக்கான வாய்ப்புகள் தெரியும். ஏன்னா அவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணுவோன்ற நான். இன்னொன்று இந்த வெக்கேஷன் ட்ரைனிங் சொல்றாங்க. இந்த 30 ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ் மூட போறாங்களே, அந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஒன்றும் லைப்ரரியா மாறுமா? 30 சில்ட்ரன் கம்மியா இருக்கிற வாலியான பில்டிங் வந்து லைப்ரரி இல்லை வெக்கேஷன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் தான் மாறும்னா அதுக்குண்டான ஸ்பேஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ நீ கல்வி அறிவு பெறாத, நீ வந்து அடிப்படை கல்வி அறிவு பெறாத, நீ ஹையர் செகண்டரி எஜுகேஷன் பெறாத, நீ குலக்கல்விக்கே போறான வழிமுறைகளை வந்து சைமல்டேனியஸா இந்த கசேரிதங்கன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கு. சரி, இந்த சீனியம் தாண்டி தான் நம்ம பையன் 5 years ஆன ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் தாண்டா, 3 வருஷம் ப்ரிப்பரேட்டிவ் ஸ்டேஜ் தாண்டா, பிறகு இந்த 8 செமஸ்டர் அலையும் தாண்டி காலேஜ்ல போய் சேர முடியாது, காலேஜ் சேஃபா இருக்க முடியாது. ஹையர் எஜுகேஷன் என்ன பண்றாங்கன்னா, தம்பி நீ நீட்டுக்கான இம்பாக்ட் நீங்க பாத்தீங்களே அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்ஸ்க்கும் நீட் வரப்போகுது. நீங்க எனி காலேஜ் எஜுகேஷன், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி ஹியூமன் சயின்சஸ், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி டாக்டர் இன்ஜினியர் மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆர் லீகல் சிஸ்டம் மாதிரி போனீங்கன்னா நீங்க வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம் எடுத்துட்டு அந்த மார்க் ஷீட்டோட தான் போக முடியும். ஸோ NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட அவுட்கம்ஸ் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் போறாங்க, அதோட ஃபினான்ஷியல் அலாட்மெண்ட் எல்லாமே இந்த நேஷனல் டிராஃப்ட் பாலிசி பேசுது. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து நாங்க வந்து மக்கள் கிட்ட கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்காக சர்க்குலேஷன் எடுத்து இருக்காங்க. ஆனா NTA ஏற்கனவே வந்துருச்சு. பாசிபிள் ஏலி கூட்டாக்குறாங்களா இல்லையா? கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க்கு ஃபார்மேட் அகேன்ஸ்டா இருக்காங்க இல்லையா? பாலிசி விடுறதே தப்பு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கு. அந்த பாலிசி இருக்கிற ரெக்கமெண்டேஷன் மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போற சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நீ வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்குறதுனா அப்புறம் ஒப்பீனியன் கேட்கறது மக்கள் கிட்ட வந்து சர்க்குலேட் பண்றது கண் கிடைப்பான்னு கேட்கறேன். டோட்டல் ஏமாத்து வேலை தானே. ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பத்தி இந்த டிராஃப்ட் இப்போ பத்தி பேசுறீங்க. என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆல்ரெடி இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கான மெடிக்கல் காலேஜான என்ட்ரி எக்ஸாம்ஸ் நீங்க வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இன்ஃபர்மேஷன், நமக்கு இன்டிமேஷன், இது வேண்டாம் நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு ஒரு அரகன்ஸை தான் நான் இங்க ரூலர்ஸ் மத்தியில பாக்குறேன். ஸோ அப்போ இந்த NTA வந்து ஃபார் லா, NTA ஃபார் ஆர்ட், NTA ஃபார் ஆல் இன்ஜினியரிங் கோர்சஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் NTA வந்து வரப்போகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. இப்போ வந்து NTA-ஓட ஸ்ட்ரக்சர் முடிஞ்ச பிற்பாடு காலேஜில் உள்ள போறாங்களே அந்த காலேஜ் கரிக்குலம் எப்படி இருக்கு அப்படின்னா சில இதெல்லாம் சம்மந்தே இருக்கு. லா எஜுகேஷன்ல நம்ம வந்து லீகல் சிஸ்டம் தான் இருக்கு. நம்ம புராணத்துல இருக்க தர்மம் அதர்மம் ஆன இதிகாசங்களோட அடிப்படை கூற்றுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இல்லை புராணங்களுக்கு எடுத்துன்னு போனோமா, இது கஸ்தூரியம்மன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்குங்க. லா எஜுகேஷன் should not only based on our modern principles of equality, fraternity அப்படின்னு இல்லாம அதர்மம் தர்மம்கான போராட்டம், குட் வாசஸ் ஈவிலுக்கான போராட்டங்கள், மித்தாலஜிஸ்டும் இதிகாசங்கள் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அப்சர்வ், இது யாராவது பார்த்தாங்க சிரிப்பாங்க. என்ன சிரிப்பாங்க? ஒரு கட்டுக்கதை அடிப்படையில மனு தர்மத்தை மாடர்ன்ஸ்லேயே நிறுவனம் என்று சொல்றாங்க. இது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, நீங்க 2 வாரம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு கேரளா பிராமணிக்கல் இங்க ஆல் இந்தியா பிராமன் அசோசியேஷனுக்கு ஒரு கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜும் ஒரு தமிழ்நாடு ஹைகோர்ட் ஜட்ஜும் போயிருக்காங்க. அந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து அங்க பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, பிராமணர்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்கள், அதிகார பகுதியில் உயர்ந்த அடிப்படையில் இருக்கணும், அவங்க வாழும் முறை சித்தாந்தத்தை பற்றி பெருமையா பேசிட்டு அவர் ஸ்லோவா என்ன சொல்றாருன்னா,
இடஒதுக்கீடு எப்படியாவது அழிக்கணும், ஜாதி அடிப்படையில் இருக்க இடஒதுக்கீடு மாற்றணும், அதுக்கான கான்ஸ்டியூஷன் பிரச்சனை வெளிப்படையா பண்ண முடியல, ஆனா இன்டைரக்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அடிப்படை தான் இந்த லா எஜுகேஷன் அதர்மான தர்மத்துக்கும் உள்ள கனெக்ஷன் பாயிண்ட் நான் பாக்குறேன். ஸோ ஒரு அருமையான நெட்வொர்க்கிங் ஃபார்மட் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து காலேஜஸ்க்கு வரும். இப்போ காலேஜ் எப்படி இந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸை மூடுறாங்களோ, இப்போ தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்ல இருந்து காலேஜ் எஜுகேஷன் சொல்றாங்க. ஏன்னா ஹையர் எஜுகேஷன்ல பினாமல் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ் நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 21 கவர்மெண்ட் ரன் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 21 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் ரன், ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் யூனிவர்சிட்டிஸ் 21. மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் மெடிக்கல் காலேஜ் தெரியும், டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் ரன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் வந்து 61 கவர்மெண்ட் ரன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் டாக்ஸ் பேசிங்ல ஒரு மாநில அரசு இதெல்லாம் பண்ணியிருக்கு. இதுல இருந்து வர அவுட் புட் பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்னைக்கு டாக்டர், நான் டாக்டர் இருக்கேன், நீங்க எத்தனை பேர் இங்க வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டருக்கு வந்துட்டு யூஎஸ்ஏ எல்லாம் போறதுக்கான ஆக்சஸ் இருக்கு. ஒரு கிராமப்புற சூழல பிறந்து கல்வி அறிவு பெற்று இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் படிச்சு அந்த டிகிரி வாங்கி நீங்க வந்து வெளிநாட்டுல உட்கார்ந்து இருக்கிற சூழல், இந்த லிஸ்ட் வந்து சரி எந்த ஸ்டேட்டுக்கும் எந்த மாணவருக்கும் போய் சேரல. இப்ப இதை நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டா எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் சென்ட்ரல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது. ஹையர் எஜுகேஷன் சென்ட்ரல் எடுக்கும்போது நீங்க தான் RSA, ராஷ்டிரிய சிக்ஷா அபியான், அதாவது சென்ட்ரல் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், அது பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். யூனியன் HRD மினிஸ்டர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா பேர் மாற்றணும்ன்றாங்க, அவரு கோ சேர்மன். அப்புறம் ஒரு ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு அப்போசிஷன் லீடர். இது 5 பேர் தான் பாடி. இது 5 பேர் பாடி கிட்ட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, நேஷனல் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபவுண்டேஷன். இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான் இனிமேல் எந்த மாநிலமோ இல்லை தனியாரோ கல்வி இயக்கங்கள், கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிறது இந்த விட பெர்மிஷன் வாங்கினதான் ஆரம்பிக்க முடியும். நீங்க நினைச்சா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணலாம், இந்த பாடி நினைச்சா ஒரு இன்ஸ்டிடியூஷனை மூடலாம். ரொம்ப தெளிவா போயிட்டாங்க. இனிமேல் ஹையர் எஜுகேஷன்ல, காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட்னால எந்த ரெகுலேஷனும் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான லைனை வந்து நமக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில போட்டாங்க. யூனிவர்சிட்டியில 3 பிரிக்கிறாங்க, Tier 1, Tier 2 and Tier 3 பிரிக்கிறாங்க. ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இனிமேல் will be reporting to the RSA, ராஷ்டிரிய சிக்ஷா அபியான். அதுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். டன். சரி, காலேஜஸ், ஒவ்வொரு காலேஜஸும் இனிமேல் டிகிரிஸ் அந்த காலேஜஸே கொடுத்துடணும். அஃபிலியேஷன் டு யூனிவர்சிட்டிஸ் கான்செப்ட்லாம் போயிடுச்சு. காலேஜஸே டிகிரி கொடுத்தா டிகிரி கொடுக்குற அளவுக்கு உங்க காலேஜ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த காலேஜஸ்ல டிகிரி கொடுக்கணும் காலேஜஸ். அப்போது நீங்க கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அந்த காலேஜஸ் மூடப்படும். அந்த மூடப்படுனா அந்த பில்டிங் என்ன ஆகும்னா திருப்பி வொகேஷனல் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் திருப்பி லைப்ரரியாக உருவாயிடும் அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தமிழ்நாடோட கல்வி அமைச்சர் சிங்கப்பெண் சொன்னாரு, ஸ்கூல் மூடி லைப்ரரி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட வெஸ்டிஜஸ் தான் அவர் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்றாரு இன்டைரக்டா. ஸோ ஒரு இனிமேல் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்போ வந்து கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது, இப்போ தியாகராஜா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, சச்சேத்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. இவங்கெல்லாம் அடித்தட்ட மக்கள், பட்டியல மக்கள், பிறகு மிக குறிப்பிட்ட மக்களுக்கு கல்வி அறிவு, பேசிக் சயின்ஸ், பேசிக் டிகிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இது எல்லாமே க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு அது வந்து ஒரு லைப்ரரியாகவும் அது ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பாகவும் உருவான நிலைமை ஏற்பட்டுரும். அப்போ நம்ம பசங்களுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சிடும். காலேஜ் எஜுகேஷன் ஆக்சசிபிள் எஜுகேஷனாக இருக்காது, அஃபோர்டபுள் எஜுகேஷனாக இருக்காது. இன்னொன்று, இந்த செகண்ட் டயர் காலேஜஸ்லாம் டிகிரி டெலிவரிங் யூனிவர்சிட்டிஸாக மாறி கவர்னருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதை Tier 2 அப்புறம் Tier 3 இன்ஸ்டிடியூஷன்ஸும் டெவலப் பண்ணுறாங்க. இதை நான் சொன்ன இந்த 3 சிஸ்டத்துக்கும் ரிசர்ச் பிஹெச்டி நீங்கள் உங்களோட HOD தான் பேமெண்ட் பண்ணுவார். இப்போ இந்த PhD டாபிக் நீங்கள் HOD பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டெல்லிக்கு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அப்போ அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து அடிப்படையிலேயே தமிழ் தொன்மையை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணனா உங்களுக்கு ரிஜெக்ட்.
your proposal will be rejected. நீங்க வந்து கீழடி ஆராய்ச்சி பத்தி எதாவது பண்ணா, இல்ல வைகை நதி வரும் கலாச்சார ஆய்வு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டிராவிடியன் ஆர்கன்ஸை பத்தி ரிலேட் பண்ணிருக்கீங்க, ரிஜெக்ட். அதை நான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அலாட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்க வந்து நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துல வந்து ராமர் பாலத்தை வந்து கட்டினதுக்கான எவிடன்சஸ், ராமர் வந்து கட்டியிருக்காரு, அதை பத்தி நான் ஆய்வு பண்ண போறேன்னா உங்களுக்கு ரிசர்ச் தப்புன்னு அலாட்மெண்ட் ஆகிடும். இப்போ வந்துருக்கு அதிவர்தர் பத்தி நாங்கள் ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நேஷனல் அலாட்மெண்ட் நடக்கும். அப்போ நீங்க என்ன படிக்கணும், எதுல ஆய்வு பண்ணணும்னு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் ரெகுலேட் பண்ணும். இப்போ இந்த யூஜிசி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டென்டல் கவுன்சில் இந்தியா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட எலக்டோரல் ரெப்ரஸன்டேஷன் உட்காந்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எல்லா கவுன்சில்ஸும் அழிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா எல்லா கவுன்சிலும் மூடிட்டு நீங்க வந்து நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில், அக்ரிடிஷன் கவுன்சில் ஆக்குறாங்க. இனிமேலும் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸும் பிரைவேட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸும் ஒண்ணுதான், இதுக்கு ஒன்று நாங்கள் டிஃபரன்ஸ் காட்ட போறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு புரியல, ஒரு கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூஷன் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல பீப்பிள் டாக்ஸ் பேயர்ஸ் மணியில சர்வீஸ் கொடுக்குற எஜுகேஷன் இன்க்ளூசிவ் மாடலை கொடுக்கறது. ஆனா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து அவுட்கம் பேஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங் வித் ஹையர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அவுட்கம் பேஸ்டா எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ தர அவுட்புட் கொடுக்குறோன்னு அசஸ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு குதிரைகள், ஒரு குதிரை ஆப்போசிட் டைரக்ஷன். இனிமேல் இது ரெண்டுத்துக்கும் உள்ளதை வந்து டிஃபரன்ஸை உடச்சி எல்லாமே ஒரே இன்ஸ்டிடியூஷன் தான் நான் கன்சிடர் பண்ண சொன்னா அப்ப கம்ப்ளீட் பிரைவேடைசேஷன் ஆஃப் எஜுகேஷனுக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வழிபட்டிருக்குது. நானும் பாக்குறேன் ரிசர்வேஷன், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? ரைட் அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கன்னா ஒரு வார்த்தை இல்லை. சரி, இங்க வந்து கேஸ்ட் ரிடன் சொசைட்டி, இப்ப கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இன்ஸ்டியூட் நடக்குது. ரோஹித் இவங்களா இருக்கட்டும், முத்துக்குமாரா இருக்கட்டும், சரவணனோட எய்ம்ஸ் படுகொலையா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்த இம்பாக்ட் பற்றியும் இந்த கேஸ்ட் ரிடன் டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் ஒரு வார்த்தை இந்த கஸ்தூரி ரங்கமன் கமிட்டி வந்து பேச மாட்டேங்குது. அப்போ ஒரு தெளிவா என்ன பண்றாங்கன்னா ஃபில்டரிங் அவுட் மெக்கானிசம். ஃபில்டரிங் அவுட் யாரை பண்றாங்க? ஃபில்டரிங் அவுட் அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபில்டரிங் அவுட்னா இங்க எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமா மாத்திடுறாங்க. ரிசர்வேஷன் சிஸ்டத்தை ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமா. ஆமா, இந்நாள் வரைக்கும் நம்ம ரைட் அண்ட் டெசிஷன் அவங்க டொனேஷனா பாக்குறாங்க பாலிசி மேக்கர்ஸ். கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பிசிக்கலி சேலஞ்ச், ஓபிசிஸ், எஸ்டிஎஸ்டிஸ், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்லாம், விமன், நீங்க எல்லாரையும் அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன் சொல்லி தனியா பிளான் பண்றாங்க. ஒவ்வொரு காரணத்தினால இந்த சமூகத்துல வந்து பின்தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த ரீசன் இன்னும் வெவ்வேறு ஒன்னோடு இருக்கும். ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் டிஸ்கிரிமினேஷனுக்கோ, ஒரு தலித் டிஸ்கிரிமினேஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் இஷ்யூ. ஒரு விமன் டிஸ்கிரிமினேஷனுக்கோ ஸ்காலர்ஷிப்னு பிரிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப்க்கு கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பா பிரிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பிரிச்சனால டெலிவரி ஆஃப் ரிசர்வேஷனும் டெலிவரி ஆஃப் ஸ்காலர்ஷிப்பும் போயிடுது. இன்னொன்று, இப்போ நேஷனல் ஹெல்த் எஜுகேஷன் மெடிக்கேஷன் NHMSC நேஷனல் ஹெல்த் மெடிக்கல் கமிஷன் பில்ல ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் 50% ஆஃப் த சீட்ஸ் மேனேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்களே டிட்டர்மைன் பண்ணிப்பாங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. அப்போ இங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இவங்க அட்டானமி பேசுறாங்க. அட்டானமி ஃப்ரம் வாட்? லிபரேஷன் ஃப்ரம் வாட்? கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அரசாங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நாங்களை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. சேஃப் ஜோன், நாங்கள் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, நாங்கள் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, இனிமேல் நாங்கள் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாங்கள் விலகி வைக்கிறோம் என்று கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா போறாங்க. ஸோ எனக்கு என்ன, எனக்கு இண்டிபெண்டன்ஸ்ல நான் ஒரு வரி கட்டுற குடிமகன். இந்த அரசாங்கம் அடிப்படை கல்வியும் அடிப்படை சுகாதாரமும் எனக்கு கொடுக்கணும். இந்த அடிப்படை சுகாதாரம் அடிப்படை கல்வியும் இந்த மக்களுக்கு கொடுக்க முடியலன்னா, இந்த அரசாங்கத்தினால கொடுக்க முடியலன்னா, வாட்ஸ் தி வொர்த் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கா இல்லையா? நீங்க எஜுகேஷன் டெலிவரியோ, பிரைமரி ஹெல்த் கேரையோ, பிரைமரி எஜுகேஷன்ல உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கை கழுவுற முயற்சியை விட்டுட்டு எல்லாமே பிரைவேடைஸ் பண்ணிட்டு, பிரைவேடைஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணி இன்னொரு வரி பணத்தை பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தள்ளிட்டு அவங்களோட ப்ரொமோஷனுக்காக நீங்க வேலை செஞ்சுக்கிட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்பனா இது ரெண்டு ஆஸ்பெக்ட். WTOல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல கேஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா வகையான மானியங்கள்,
அது சோஷியல் ஜஸ்டிஸா இருக்கட்டும், ரிசர்வேஷனா இருக்கட்டும், அண்டர் பிரிவிலேஜ் ப்ரொமோட் பண்ற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் நிறுத்த சொல்றாங்க. எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டிங், ஸ்கில் டெவலப்பிங், ஏன்னா அவங்களோட மார்க்கெட் ஃபோர்ஸஸ்க்கு தேவை, அதை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த மனு தர்மத்தை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப என்ன புரியுதுன்னா டுயல் ஷாட், 2 ஷாட் ஒரே அடியில் அடிக்கிறாங்க இந்த தேசிய கல்வி முயற்சினால. மாநிலங்களுக்கான உரிமைகள் ஆன்டி ஃபெடரல், அப்புறம் ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், அப்புறம் ஆன்டி நேஷனல் கான்செப்டோட இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் முரண்பாட தகவல்களையும் அதன் பாதிப்புகளையும் தொகுத்து கூறியதுக்கு நன்றிங்க. இப்ப கேள்வி நேரத்துக்கு போகலாம். தோழர்கள்ல வந்து தலைப்புக்கு உட்பட்ட கேள்விகளை உங்களது பெயர், எங்கிருந்து பேசுறீர்கள் என்பதை சொல்லிட்டு சுருக்கமா கேளுங்க, நேரம் குறைவாக இருக்கு. தோழர் வணக்கம், நான் அருள்மொழி பேசுறேன் சியாட்டில் இருந்து. இப்போ புதிய கல்விக் கொள்கை பத்தி இப்போ நம்ம ஃபீட்பேக் ஆன்லைன்ல கொடுக்கலாம் இல்லைங்களா? அது வந்து இப்போ நிறைய டிவிஷன்ஸா போட்டிருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் 4 டிவிஷன் வருது. நீங்க உள்ள போனா ஒரு டிவிஷன்லயும் ஸ்பெசிபிக்கா வருது. இது வந்து நீங்க கன்சாலிடேட்டடா ஒரு ஒப்பீனியன் கொடுக்க முடியாம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ எல்லாரும் 400 பக்கத்தையும் படிச்சு எதை எங்க எழுதணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து சாத்தியமில்லாத காரியம். அதனால இப்போ இத எங்க வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற கன்சாலிடேஷன் நம்ம கிட்ட இருக்கா? அதை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஏதாவது அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்ல, 2 விஷயம். ஒண்ணு வந்து நாங்க என்ன பண்றோம்னா எழுத்து வடிவங்கள்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியா வந்து கம்ப்ளீட்டா டிராஃப்ட் வந்து அதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டீங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலெக்டிவா சீக்ரெட்டிவா தான் பப்ளிக் ஹியரிங் பண்றாங்க. இப்போ தந்தை பெரியார் கழகம் தேர்தல் சேர்ந்து நிறைய கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நடக்கிற இந்த சீக்ரெட்டிவ் சொசைட்டி மாதிரி இந்த பப்ளிக் ஹியரிங்ல சீக்ரெட்டிவ் சொசைட்டியை கண்டக்ட் பண்ற நோக்குமே இது வந்து ஒரு ஸ்டேட்டோட ரிஃப்ளெக்ஷன். மனத்தை வார்த்தைகளும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ற முயற்சியே வந்து அவங்களோட ஃபிளாக தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி டிஃபிகல்ட்டியா வைக்கிறது, இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்டா வைக்கிறது, பொலிட்டிக்கா நீங்க எங்கேயும் கொடுக்க முடியாது, எல்லாமே அவங்களோட ஃபிளாய் தான். அவங்க ஃபீட்பேக்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம இதுக்கு யாராவது இத ஃபுல்லா படிச்சவங்க இந்த டைட்டில் கீழே இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கன்சாலிடேட்டடா கொடுத்தா எல்லாரும் அதை கொஞ்சம் ஒரு 2-3 பேஜஸ்ல படிச்சுட்டு அதை ஃபீட்பேக் கொடுக்கறது கொஞ்சம் அதிகம் பேர். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் சென்சிட்டிவா இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா பிரைமரி எஜுகேஷன், அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தனித்தனி பிரிவில் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பேருக்கு. ஐ டோன்ட் திங்க் சோ அதர் ஸ்டேட்ஸ் ஆர் குவைட் சென்சிட்டிவா போட்டு. அப்போ இது அதர் ஸ்டேட்ஸ், ஏன்னா நான் என்ன கேட்க வரேன்னா, இது பெருசா இருக்கிறதுனால இது பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி சின்ன இது நம்ம கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற இது சொல்றேன் நான். யாராவது அதை பண்றாங்களா என்ன அப்படின்னு. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் பிரைமரி எஜுகேஷன், அப்புறம் மெடிக்கல் எஜுகேஷன் எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் தனிச்சா டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து டைரக்டா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலம் நீங்க அந்த கான்டாக்ட் லெட்டர்ஸ் அனுப்புறாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட் நடந்தா கூட இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இது ஓகேன்றாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அலைண்டா இருக்கு, அவங்க தாட்ஸ்க்கு அலைண்டா இருக்கிற டீச்சர்ஸ் வச்சுட்டு பப்ளிக் ஹியரிங் சொல்லிட்டு சீக்ரெட்டிவ் மீட்டிங் நடத்தி முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவென்யூஸ் இருக்கிற ப்ரொவிஷன் அவங்க நிறுத்தது காரணமே நாங்கள் வந்து இதெல்லாம் ஃபீட்பேக் கேட்டோம், ஃபீட்பேக் இந்த பாசிட்டிவ் வந்திருக்கு, இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கேஸை தான் அவங்க பில்டப் பண்ணுறாங்க. நன்றி தோழர். தோழர், ஒரு சிறிய செய்தி. இதுக்கு முன்னாடி ஒரு தோழர் கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும் கன்சாலிடேட்டடா இருக்குதா அப்படின்னு. நம்ம படிப்பு வட்டத்துல இருந்து ஒரு நண்பர் அதை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் போடுறோம். யாருக்கெல்லாம் அது வேணுன்றீங்களோ நம்மள பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்ட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிடுறோம்.
ஆனால் அதில் கொஞ்சம் தாங்க இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ரொம்ப இயல்பு ஒன்று கொஞ்சம் ஓரளவு மெயினான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துட்டு நம்ம சேர்த்துலாங்க, நம்ம தோழர்களை சேர்க்க சொல்லலாம். ஓகே. நான் இன்னும் வேற நிறைய இது பண்ணியிருந்தாங்கன்னா கன்சாலிடேட் லிஸ்ட் நான் வாங்கி தரேன். ஆமாம், நீங்கள் கன்சாலிடேட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டுடலாம். அதுக்குள்ள எந்த லிங்க்ல போய் போடணுன்றதையும் நம்ம சேர்த்து ஒரு சிங்கிள் போஸ்ட்டாக போட்டு விட்டோம்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, இப்போதைக்கு போடுங்க. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இந்த மாதிரி சமீபத்தில் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீரைட் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி லைக் ஒரு ஹிந்து பேஸ்ட் அடிப்படையை கொண்டு எல்லாமே அப்படிதான் ரீரைட் பண்ணியிருக்காங்க. இந்த மைனாரிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லைக் அந்த ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிஷி, ஒரு முனிவர், அது மாதிரி எல்லாம் தான் படம் போட்டு அப்படிதான் இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பாலிசி எடுத்துட்டு வந்தாக்கா இட்ஸ் கோனா பி லைக் சேம் ஃபார் எவ்ரி ஸ்டேட், ரைட்? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ் பத்தி பேசுறீங்க. ஐ மீன் சில இதெல்லாம் சிலபஸ் பத்தி பேசுறீங்க. ஹிஸ்டரிக்கு மாறாக அப்படியே ஆப்போசிட்டா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கல்வி புது எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணீங்கன்னாக்கா திஸ் இஸ் கோனா பி த சிச்சுவேஷன் ஃபார் என்டையர் இந்தியா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ பேசலாமா? பேசுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 480 பேஜ் டாக்குமெண்ட்டை நம்ம 1 hourல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுல சிலபஸ் ஃப்ரேமிங்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்சிஆர்டி தான் சிலபஸ் ஃப்ரேமிங் பாடி. என்சிஆர்டி வந்து டெல்லியில தான் இருக்கும். அதுக்கு என்சிஆர்டி நீங்க சொல்ல மாதிரி என்சிஆர்டி சிலபஸ் ஃப்ரேம்வொர்க் யாரா இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட RSS சித்தாந்தத்துள்ள ஆளுங்க மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப முன்ன ஒவ்வொரு ஸ்டேட் போர்டும் அவங்க சிலபஸ் டெவலப் பண்ணால இப்ப அந்த ரைட்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸ்டேட் எஸ்சிஆர்டி வந்து ஜஸ்ட் லைக் பிரிண்டிங் பாடிஸ், அவ்வளவுதான். நீங்க பிரிண்டர் மாதிரி எப்படி ஒரு மாநில சீஃப் மினிஸ்டரோ மாநில எஜுகேஷன் மினிஸ்டரோ ஸ்டாம்பர்டா இருக்க போறாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் சிலபஸ் கமிட்டி வந்து பிரிண்டிங் பாடி ஃபார் தி நேஷனல் சிலபஸ். ஸோ இப்போ நீங்க நினைக்கிற ராஜஸ்தான் நடக்கிற விஷயம் இருக்கட்டும், இப்போ பாரதியாருக்கு தலம் மும்தாஸ் வந்து காஜி கலர் அடிச்சதா இருக்கட்டும், ஹிஸ்டாரியை வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கல் லெசன்ஸ் ராமாயணம் மகாபாரதம் ஹிஸ்டரி லெசன்ஸ்ல வர ஆரம்பிக்கிற சூழலா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்நாள் வரைக்கும் நம்ம படிச்ச ஹிஸ்டரியோ நம்ம படிச்ச சயின்ஸ் ஃபார்மேட்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம். அது வந்து அவங்க அந்த அந்த இஷ்யூக்காக தான். ஏன்னா இது அவங்க ரிஜினல் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க, அவங்க இதோட சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எவ்வளோ ரேப்பிடா இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் கொண்டு வரணும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வெறி இருக்கு அவங்க கிட்ட. அந்த வெறி வந்து அவங்க புஷ் பண்ணுது. ஸோ அந்த புஷ் பண்றதுனால நீங்க சொல்ற மாதிரி சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஈவன் ஹையர் எஜுகேஷன் நடக்கிற சூழல் அந்த பாதிப்பு வரப்போகுது. ஓரியன்டேஷன் நம்ம மக்கள் எப்படிதான் நம்ம மக்களுக்கு தெரியுமா நீங்க கேட்டீங்க, வருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது பிராமின்ஸ் இருக்காங்க, பிராமினிக்கல் கன்வெர்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம மக்கள்லாம் பிராமினிக்கல் கன்வெர்ட்ஸ் ஆன இலைட் இருக்காங்க தெரியுமா. இவங்களுக்கு வந்து சென்டர் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எது கொண்டா இருந்தாலும் நம்ம நல்லது கொண்டு வராங்க என்ற சிலபஸை அவங்களே பேசுறாங்க. இது நம்ம அடிப்படை உண்மையை நம்ம பேசணும்னா அவங்க எங்கெந்த ஆர்கன்ஸ் மேலே போயிருக்காங்க, எந்தெந்த எலைட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ற கான்செப்ட் அவங்க மைண்ட்ல இருக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார், என்னன்னா உலகத்துல எல்லாம் எலைட்ஸ் பார்த்துருக்கேன், எல்லா எலைட்ஸும் அவங்க கம்யூனிட்டியை அப்லிஃப்ட் பண்றதுக்கான இன்டர்வென்ஷன் பண்றாங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார்மேட் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற எலைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தேர் ப்ராசிக்யூட்டிங் their intelligence to prevent education from reaching the masses-ன்றாங்க. ஏன்னா அவங்க அறிவை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா நமக்கு கல்வியை கொடுக்க கூடாது, உண்மையான அறிவை கொடுக்க கூடாது என்ற சித்தாந்துக்கு அவங்க அறிவை பயன்படுத்துறாங்க நான் அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலபஸ் ஃபார்மிங்கா இருக்கட்டும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் NEP-ஆ இருக்கட்டும், எல்லாம் அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வருது. வணக்கம், நான் பிரதீப் கலிபோர்னியால இருந்து பேசுறேன். இந்த கல்விக் கொள்கைக்கு வந்து மற்ற மாநிலங்களுடைய வெளிப்பாடு அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து சிலபஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த நீட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் சிலபஸ் மாத்தி புக்கு கொடுத்து அந்த புக்கே கூட ஒழுங்கா கொடுக்க முடியாத ஒரு இதுலதான் இருக்கு. இப்ப அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி மாற்றம் வரும்போது அது மாணவர்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அவங்க ஆல்ரெடி இப்ப அப்படிதான் இருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் இந்த கல்வி
கொள்கையில அந்த வரைவு இதுல பாத்தீங்க இருக்கிற உறுப்பினர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு கூட இல்லை. அப்புறம் வந்து இந்த 3rd 5th 8th அந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா முன்னாடி 8th பண்ணிட்டு இருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ணாங்க. அது ஒரு முன்னாடி இருக்க ஒரு கல்வி கொள்கை இருக்கும்ல, அதனால அதுல இந்த ரீசனால இதெல்லாம் வந்து நாங்க திருப்பி ஆட் பண்றோம் அப்படின்னு மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்ல வேற யாராவது இதை கேஸ் போட முடியுமா இந்த 3rd எதுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி? ஓகே ஓகே ஃபைன். இது மூணு விஷயம். எப்படி ரிசர்வேஷன் இஷ்யூ பத்தி பிற மாநிலத்துக்கு சென்சிட்டிவைஸ் ஆகலையோ அதே மாதிரி பிற மாநிலத்துல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து நம்ம ஆங்கிள் அப்ரோச் பண்ண தெரியுமா, பெரியார் ஆங்கிள் அம்பேத்கர் ஆங்கிள் அப்ரோச் பண்ற கேபபிலிட்டிஸ் குறைவா இருக்கு. அப்படி குறைவா இருந்தா கூட அந்த மாதிரி பாக்குறவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட பிஜேபி டாமினேட் ஸ்டேட்ஸ் தான் ரூல் பண்றாங்க. இப்ப பிஜேபி டாமினேட் ஸ்டேட்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ரிப்ளை பண்றதுக்கான வழிமுறைகள் இல்லை. இப்பே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் ஓகேன்னு தலையாட்டுற ஆளுங்க தான் இருக்காங்க. நான் சொன்னால செங்கோட்டன் எப்படி லைப்ரரி உருவாக்க ஸ்கூலை மூடிட்டு லைப்ரரி உருவாக்குறக்காக எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேயே லிங்க் இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா +1 +2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்க. +1 பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. இப்போ இந்த 2 வருஷம் கேட்டாலே +1 பப்ளிக் எக்ஸாம் வச்சனால கிட்டத்தட்ட 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் அதிகமா இருக்கு. 11th standard to 12th standard பப்ளிக் எக்ஸாம் வச்சனால. நான் சொல்றது நம்ம தமிழ்நாடு மாதிரி அடிப்படை கல்வியில உயர்ந்த மாநிலத்திலேயே +1 பப்ளிக் எக்ஸாம்ல வச்சனால 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்கன்னா இமேஜின் நீங்க 3rd standard 5th standard 8th standard பப்ளிக் எக்ஸாம் டெவலப் பண்ற விஷயமா இருக்கும்போது. மூணாவது விஷயம், இப்ப இது வந்து கேஸ் போடலாமா அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப கிளவர் கோர்ட்ஸ் கேப்சர் பண்ணியாச்சு. போத் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா நாங்க வந்து பாலிசி ட்ரைனிங்ல பெரிய அளவுல வந்து ஆப்போசிட்டா ஜட்மெண்ட் கொடுக்க முடியாத சூழலா இருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்க, இது வந்து டிராப்ட் தானே, இந்த டிராப்டே ஒன்று நடைமுறைப்படுத்தலை நாங்க. நீங்க நடைமுறைப்படுத்தினா அதை அவுட்கம் வச்சு நீங்க வந்து கேஸ் போடலாம். டிராப்டுக்கே இவங்க நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிராப்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டு NTA இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஸ்லோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இஸ் ஆல்ரெடி ஆன் த மூவ். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபைட். ஏன்னா இதுல ஒவ்வொரு ஸ்டேட்டோட மாநில உரிமைகள் கம்ப்ளீட்டா பறிப்போகுது. நம்ம சொல்றது எஜுகேஷன் சிலபஸ் மாற்றங்கள், பப்ளிக் எக்ஸாம், பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன். எஸ், இந்த ஒரு ஸ்டேட் ஒரு நம்மளா எலெக்டட் ஆன ஒரு பீப்புள் ஸ்டேட்டே ரெசிஸ்டன்ஸ் காட்டாத போது பாமர மக்கள் கிட்ட இருந்து ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கறதா பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இப்போ கூடவே இன்னொரு கேள்வி, இந்த இப்போ மெஜாரிட்டியா இருக்காங்க, ஸோ எப்படியுமே வந்து அமல்படுத்திடுவாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சொன்னீங்கன்னா கூட அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து மாற்றம் கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி வரும்? அதாவது நீங்க சொல்றது பீங் இன்சென்சிட்டிவ், பீங் அரகன்ட். இங்க அரகன்ஸ் இருக்கு. நாங்க இப்படி தாண்டா செயல்படுத்துவோம். ஏன்னா அவன் கொள்கைக்கு அவன் நேர்மையா இருக்கான் தோழர், அவனோட வர்ச்சுக்கு அவன் நேர்மையா இருக்கான், அவன் சித்தாந்தத்துக்கு அவன் நேர்மையா இருக்கான். நம்ம அப்படி இருக்குமான்னு கேட்கிறேன். இப்ப அவன் வர்ச்சு RSS வர்ச்சுக்கு மனு தர்மத்துக்கு பார்ப்பன் தன்மைக்கு அவர்கள் நேர்மையாக செயல்படுகிறார்கள். அவங்க எதிர்பர்ச்சுல இருக்கும். நம்ம கொள்கைக்கு நேர்மையா இருக்குமா? நம்ம எல்லாம் காம்ப்ரமைசஸ் தானே. நம்ம வந்து அடிப்பட்டா வைத்தியம் தேடுற கான்செப்ட் தானே இருக்கும். நம்ம அடிப்படையிலேயே நம்ம தெளிவாளாதனாலதான் அவனோட விக்ட்ரியன் எதாவது தேர் மெஜாரிட்டி எலக்ட்ரலி பொலிட்டிக்கலி இருந்தா கூட வர்ச்சுவஸா நம்ம ஒன்னா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்ப நமக்குள்ள உள்ள உட்பிரிவுகள் உட்ஜாதி பிரிவுகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு வியப்பாரு. யூஎஸ்ல கூட ஜாதி சங்கங்கள் உருவாகுறதுதான் ரொம்ப கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு வேவ் எடுத்து நீங்க எடுத்து சண்டை போட முடியும்னு கேட்கறேன். உண்மைதான். தொடர் வணக்கம், இது வெங்கி, அல்பனி நியூயார்க்ல இருந்து பேசுறேன். இப்போ இதுல வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல இருந்தே நிறைய மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாமே தெரியுது இல்லைங்களா? 3வது 5வதுல இருக்கட்டும், இல்ல உயர்கல்வியில மாத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், பழமைவாதத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் உயர்வா சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே அடிப்படை கட்டமைப்பையே மாத்தறாங்க. இது வந்து பல விதத்துல பாதிக்கப்பட போது எல்லாமே நமக்கு புரியுது. ஆனா பொதுமக்கள் விளங்குறாங்களா இல்லையான்றது தெரியல.
இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளா, இது டிராஃப்டா இருந்தாலும் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? அது வந்து சட்டமா ஆக்குனதுக்கு அப்புறம் பண்ணுவாங்களா, பாராளுமன்றத்துல இல்ல மக்களவை மாநிலங்களவையில பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வருமா? இதை எப்படி வந்து தடுக்க முடியும், இல்ல என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட தாங்க போய் சேர்க்கணும். புத்தர் சொல்றது மக்களிடம் செல்லுங்கன்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வு படுறதுக்காக இப்ப தமிழ்நாட்டுல வந்து நல்லா பத்திக்கிச்சு. ஆக்சுவலா இப்ப ஏற்கனவே நாங்க ஒரு குறிப்பிட்ட பேர் பேசினதுல இருந்து சூர்யா போன்ற ஃபிலிம் ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீட்டுக்கு ஆதரவாக இருந்தா கூட அவர் வந்து இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பான அடிப்படையோ அவர் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட டேஞ்சர்ஸ் அப்டேட் பண்ணணும்னு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம், நல்ல காமன் பப்ளிக் கிட்ட இந்த ரீச், அப்புறம் தமிழத்தையும் எச்ராஜாவும் அது கவுண்டர் பண்ணும்போது இன்னும் நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா நமக்கு எதிர்ப்பானது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து மக்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான டிஸ்கஷன்ஸ் கான்ஸ்டன்டா தொலைக்காட்சி விவாதங்களா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஆளுங்க வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஆர்கனைசேஷன் பேசுவதா இருக்கட்டும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியை நாங்கள் லாபி பண்ணி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சிபிஎம், சிபிஐ, விடுதலை திமுக போன்ற அரசியல் கட்சிகள் கிட்ட கான்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க சார்பில் ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு டிராஃப்டுக்கு ஆன கைட்லைன்ஸ், அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்க அட்வைஸ், அவங்களோட எதிர்ப்பு காட்டுறதா இருக்கட்டும். ஸோ நிறைய சோஷியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸோட ஒர்க் இதில் ஒரு லைன் வந்திருக்கு. எப்படி ஒரு நீட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப்ல நடக்கிற பேரண்ட்ஸ்க்கு நடக்கிற இஷ்யூ ஒரு தமிழ்நாடு இஷ்யூவா மாறுச்சோ, அது பிறகு அது பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சோ, ஒரு 8 to 9% ஓட்டிங் பேட்டர்னை மாத்துச்சோ, அதே மாதிரி தான் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழ்நாட்டில் ஒரு மொமெண்டம் டெவலப் ஆகுற எல்லா சாத்தியக்கூறுகளும் நான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக பார்க்குறேன். செகண்ட் டன் அதை சொல்லி முடிச்சக்கப்புறம் இட்ஸ் லைக் தமிழ்நாடு வாசஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இப்போ. ஸோ இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா, இதே மாதிரி டாக்டர்ஸ், எஜுகேஷனிஸ்ட், ஒரு மாதிரி சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாரையும் ஒரு பேன் இந்தியன் மூவ்மெண்ட்டாக மாற்றுறதுக்கான நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணணும். அப்படி வந்தால் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஏன்னா எலக்ட்ரல் மெஜாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 333 மெம்பர்ஸ் இன் லோக்சபா. இன்னும் அடுத்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் வில் பி ஆக்கியபைட். அவங்க லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் ரேப்பிடாக பாஸ் பண்ணுறதுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மல்டி ப்ராங் பேட்டில், பொலிட்டிக்கல் பேட்டில், சோஷியல் பேட்டில் அண்ட் லீகல் பேட்டில். இதுக்கான கன்ஸை ரெடி பண்ணி அம்யூனிஷன் ரெடி பண்ணுறது சார். நன்றி தோழர். ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் ரிகார்டிங் தட் அம்யூனிஷன் ரெடி பண்றது. அது ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கொஸ்டினும் கூட உங்ககிட்ட. ஸோ அந்த அம்யூனிஷன் ரெடி பண்றது நீங்க சொன்னீங்க. ஸோ அது பேசிக்கலி என்ன பண்ணுன்னா, நமக்கு சில ஆயிரங்கள், சில லட்சங்கள். தொடர் உங்க பேர், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. நான் முகில் பாரதி, வாங்கூவர்ல இருந்து. இந்த அம்யூனிஷன்ஸ் ரெடி பண்ணுங்கிறது சொல்றது, இப்போ உங்க கேஸே எடுத்துக்குவோம். ஒரு ஆக்டிவான டாக்டர், லைக் வெரி ஆக்டிவ் இன் ப்ரொஃபஷன், காலையில் உங்களோட ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, யூஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி பர்சன், ஃபேமிலிக்கு போதுமான டைம் ஒதுக்குறீங்க, எனக்கு தெரியும். அட் த சேம் டைம் இவ்வளோத்துலையும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது சோஷியல் காசுக்காக. அதுக்கான ரீடிங், அது ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ், அது ரிலேட்டட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது ரிலேட்டட் ரிசர்ச், அது ரிலேட்டட் லாபியிங், வேரியஸ் குரூப்ஸ் என்கேஜ் பண்ணுறது, இவ்வளோ டைம் உங்களால் ஒதுக்க முடியுது. though being so active in your profession. ஸோ அதுதான் இப்போ தேவைப்படுது. அந்த மீன்ஸ் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க? how are you able to allocate your day? எது உங்களுக்கு வந்தது? ஏன்னா நிறைய பேருக்கு பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, பண்ணணுங்கிற தவிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு தவிப்பு இருக்குது, ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, அவங்களோட அன்றாட டே டு டே பிரெட் அண்ட் சுருக்கமா கேட்டுக்கிறீங்களா? நேரம் போயிட்டே இருக்கு, கேள்வி சுருக்கமா கேளுங்க, நம்ம பதில். இல்ல, அதுதான் அவங்க எல்லாருமே அதுக்காக ஓடுறப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களால டைம் ஒதுக்க முடியல. நீங்க எப்படி உங்களோட டைமை ஸ்பிளிட் பண்ணிக்கிறீங்க? எப்படி உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க இந்த நெடிய போராட்டத்துக்கு? ரெண்டு விஷயம் தெளிவா இருக்கும்.
ஒன்று வாட் இஸ் புஷிங் அஸ் ஃப்ரம் இன்சைட். அடிப்படையிலே வர்ச்சு தான். இப்போ அவன் வர்ச்சுக்கு அவன் எவ்வளோ டெடிக்கேட்டாக வேலை பார்க்குறான். ஐ நோ ஃபுல் டைம் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஃபினான்ஷியல்லாம் பெரிய ஸ்ட்ராங் பர்சன்ஸ் தான் கிடையாது. ஆனால் அவங்க வர்ச்சுக்கு டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்ஸ் இருக்காங்க எல்லா நிலையிலையும் எல்லா ஃபீல்ட்லையும். அப்போ அவங்க முழு நேரமாக சித்தாந்தத்தை அலா பண்ணுற ஆளுங்க. பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, செமி ஸ்கில் இருக்காங்க. ஸோ தே ஹேவ் தேர் அந்த வர்ச்சுவை ஸ்ட்ராங் இருக்கிறவங்க எல்லா நிலையிலையும் பல விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வர்ச்சுவை சக்ஸஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதனால தான் ஜனசங் ஒரு ட்ரிவியல் ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸாக இருந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2019 கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணி கான்ஸ்டியூஷனை டேம்பர் பண்ணுற அளவுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தூக்கி வெளியே வச்சுக்கிட்டு வேதங்களையும் கீதையும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம்னு பார்லமெண்ட்டை வந்து தைரியமாக வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க விச் இஸ் புஷிங் தம் தான் வர்ச்சு அண்ட் புஷிங் அஸ் இட்ஸ் ஆர் வர்ச்சு. ஸோ நம்ம கொள்கை அடிப்படை தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. நமக்கு இன்ஸ்பிரேஷன் மாடல்ஸ்லாம் நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எக்கச்சக்கான பேர் இருக்காங்க. we draw our inspiration from them. அதனால தான் சொல்லணே நம்ம வர்ச்சுவை ஸ்ட்ரென்தன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி தி ஒர்க்ஸ் கம்ஸ் இன்டு ப்ளே. ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஆர் வர்ச்சுஸ் தான் அதுதான் நான் சீக்ரெட் நினைக்கிறேன் சொல்கிறேன். நன்றி நன்றி. நெக்ஸ்ட் இது மறுபடியும் வெங்கி அல்பனில இருந்து ஒரு இது இப்போ நிறைய பேர் வந்து தனித்தனியா அங்கிருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முகநூல்லையோ இல்ல மற்ற இடத்துலயோ எழுதுறதுன்றது இருக்கு. ஆனா இது ஒரு அமைப்பு ரீதியா அதுக்கான விழிப்புணர்வு ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன போஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல மக்களிடம் கொண்டு போறது, நிறைய பேரை பேச வைக்கிறது, அது மாதிரி இருக்கிறது இவங்களை எல்லாரும் எப்படி ஒண்ணு சேர்த்து இது பண்றது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்களும் இதுல இருக்கு இல்லைங்களா? அது ரிலேட்டடா ஏதாவது பண்றாங்களா? அவங்களை எல்லாம் இணைக்கிறதுக்கான ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்குங்களா? ஓகே, இப்போ நீட் கான்செப்ட் மாதிரியே திருப்பியும் என்இபிக்கும் நம்ம பண்ணுறோம். ஆன்டி நீட் ப்ரொடெக்ட் இதே மாதிரி தான் ஸ்மால் எலிமெண்ட்ஸ் ஸ்மால் ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் கையில் வச்சுருந்தாங்க. பிறகு அவங்களோட எஜுகேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடோட டெம்ப்ளேட்டே இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு டெம்ப்ளேட்டில் வந்து ஸ்மால் சோஷியல் ஆர்கனைசேஷன் ஸ்பான்டேனியஸாக அவங்க சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் அவங்கவுங்க வட்டார ரீதியாக இருக்கிற ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை பெரியாரியல் கருத்தியல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை இடதுசாரி சிந்தனைகள் அலைடாக இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், இவங்க தான் இப்போ சஸ்டெயின்டாக இதை வந்து மொமெண்டமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன 2 வாரத்துக்கு ஒரு 4-5 கூட்டங்கள் போய் பேச வேண்டியான சூழல் இருக்கு. அந்த 4-5 கூட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச கூட்டங்க தான். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட சமூகத்தில் நான் பயணிக்கிற கூட்டம் தான். அவங்க கூட்டம் தான் இந்த இஷ்யூ எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸோட ரோல் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்றது. இது அவன் எதிரி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னா இவங்க பெரியார் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், இடதுசாரி ஆர்கனைசேஷன், இவங்களுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வயர் இருக்கு. அப்ப இது சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் சப்மிட் ஆகும்போது தான் நீங்க அடுத்த இன்டர்வென்ஷன் கேட்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்களே என்ன மாதிரி ஹெல்ப் நாங்கள் இங்கிட்டு பண்ண முடியும். எஸ், இப்போ வேணா லீகல் ஆஸ்பெக்ட்ல இதை இந்த பேட்டில் ஃபைட் பண்ணும்போது இங்க சில லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களால இங்க பிரச்சாரம் பண்ண முடியும். ஃபுல் ஃபிளெட்ஜா 24/7 மக்கள் கிட்ட போய் கையெழுத்து இயக்கமா இருக்கட்டும் அல்ல பிரச்சாரமே பண்ண முடியும். ஆனா இது சம்பந்தமா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அவங்ககிட்ட லாஜிஸ்டிக்ஸ் இருக்காது. அவங்ககிட்ட அந்த லாயர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதோ அந்த பர்சன்டேஜ் ப்ரொவிஷன் பண்றதோ அந்த மாதிரி இருக்காது. அப்படி வரும்போது தான் வி ஃபால் ஷார்ட். அதையும் நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்றோம்னா ரொம்ப சாதுரியமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்கேஜ் பண்றோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுல இன்வைட் பண்ணனால இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஃபைலிங் வரும்போதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பேட்டில் இறங்கும் போதோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் மோர் சிக்னிஃபிகன்ஸ் அடையாது. ஸோ அந்த ஒர்க்கையும் சைமல்டேனியஸா அதுக்கு மேட்ச் பண்றோம். இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் தமிழ்நாட்டில் இருக்கிற சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸையும் லிங்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த லிங்க் நான் வைட்டல் நினைக்கிறேன் தோழர். நான் கான்ஸ்டன்டா நான் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட என்கேஜ் பண்ற டைப், எஸ்பெஷலி ஏன்னா அதுதான் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ற ரிஃப்ளெக்ஷனை இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கை கன்வெர்ட் பண்ணும். நான் போய் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா ரேண்டமா போயிட்டு கிரிட்டிசைசேஷன் பண்ற அளவுக்கு நான் எல்லாரையும் வந்து அக்ரெசிவாலாம் திட்டுறது இல்லை. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இந்த சித்தாந்தத்தை கொண்டு வர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா அப்போஸ் பண்றோம். லைக் பிஜேபியா இருக்கட்டும், இல்ல பிஜேபி பேக்கிங் பார்ட்டிஸா இருக்கட்டும்,
இல்லை வலதுசாரி சிந்தனைகள் அவங்கக்கிட்ட, எஸ் வி ஆர் அப்போசிங் டைரக்ட். ஸோ மற்ற ஃபோர்ஸஸை நான் சேர்க்கணும், நான் கனெக்ட் பண்ணணும், நான் நெட்வொர்க் பண்ணணும், நான் சோஷியல் ஆர்கனைசேஷனை பிரீச் பண்ணணும். அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி சார். வணக்கம் தோழர். நேரம் அதிகமாயிட்டே இருக்குங்க. ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஏன்னா தோழர் மருத்துவர் இடையிலும் வந்து ரொம்ப பிஸியான ஆள், அவரோட நேரத்தை நிறைய எடுத்துக்க வேணாம். ஒரு கேள்வி மட்டும் இதை போயிட்டு கூட்டத்தை முடிச்சுக்கலாம். ஓகே, வணக்கங்க. வணக்கம், கலாநிதி பேசுறேன் டெலாவேர்லேருந்து. வணக்கம். ஹலோ, கேக்குதாங்க? சொல்லுங்க சார். வணக்கம், கலாநிதி என் பேர் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் ஆன்சரிங் ஆல் அவர் கொஸ்டின்ஸ் வந்து. இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக பீப்புளை கனெக்ட் பண்ணுறது வந்து மீடியா தானே வந்து. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா மீடியாவும் ஓவராலாக சப்போர்ட் பண்ணாங்கல்ல வந்து. அதனால மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்து உருவாச்சு வந்து. அதனால் நம்ம வந்து இப்போ மீடியாக்கெலாம் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க வந்துட்டு. ஏன்னா இது எந்த மீடியாலையுமே வந்து இது ரிலேட்டடாக எதுவும் டிபேட் ஷோ எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல வந்துட்டு. அது நீங்க என்ன மாதிரி பிரதர் பாக்குறீங்க வந்துட்டு? இப்போ மீடியா லெவல்ல என்ன மாதிரி இதுக்கு வந்து சப்போர்ட் இருக்கா இல்லையா, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு பிரதர் தமிழ்நாட்டுல? இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 மீடியாவுக்கு இருக்கு. ஒன்று பிரிண்ட் மீடியா, அப்புறம் நம்ம சொல்ற இந்த விஷுவல் மீடியா, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியா. இப்போ டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவில் பெரிய லெவலில் வந்து அதோட ரீச்சும் கம்மியாயிடுச்சு. இப்போ தமிழ் இந்து மாதிரி பத்திரிகைகளோ எல்லாம் வழ குழப்பட ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுற மாதிரி, தினமணிலாம் தின மலர்லாம் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஸ்டாண்டில் இருக்கிறதும், பிறகு வெரி ஃபியூ பிரிண்ட் மீடியா பற்றி கவலைப்படலை. இப்போ இங்கிலீஷ் மீடியா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி அகேன்ஸ்டாக ஃப்ரண்ட் லைன் அண்ட் இந்து மாதிரி ஆர்டிகல்ஸ், லெஃப்டிஸ்ட் லீனேஜ் கொஞ்சம் இருக்கனால அவங்க இதை வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கு சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு 4 ஆர்டிகல் அகேன்ஸ்டாக வந்துன்னா ஒரு ஆர்டிகல் பாசிட்டிவாக வருது. அந்த மாதிரி விஷயங்கள் வருது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் அதே அப்ரோச் தான் பண்ணுறாங்க. கம்மிங் டு விஷுவல் மீடியா, இந்த டிவி டிபேட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ தெரியாமலோ எதுலாம் சென்சிட்டிவாக இருக்கிற இஷ்யூ, அது ஒரு ட்ராமா மாதிரி ஒரு எந்த இஷ்யூ இமோஷனல் கான்டென்ட்டோட அட்டாச் ஆகுது அப்படி வரும்போது இந்த மீடியா டேக்அப் பண்ணுறாங்க. இப்போ நீட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா அட்டென்ஷன் பிஃபோர் அனிதா அண்ட் ஆஃப்டர் அனிதா நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ பிஃபோர் அனிதாவோட அப்ரோச்சும் ஆஃப்டர் அனிதா. பிஃபோர் அனிதாவோட அப்ரோச் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த மீடியா ஹெட் ஓரளவு இந்த ஐடியாலஜிக்கலாக இந்த ஒரு தர்ம கொள்கை உள்ள ஒரு மீடியா ஹெட் இருந்தாங்கன்னா இந்த டிபேட் இருக்குன்னு நினைக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போதைக்கு இருக்கிற பேட்ச் மேஜர் டெலிவிஷன்ஸ் லைக் நியூஸ் 18, புதிய தலைமுறை, நியூஸ் 7ல இந்த சமதர்ம கொள்கை வெதர் லெஃப்டிஸ்ட் மீடியாலஜி ஆர் ப்ரோ டிராவிடியன் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனா இது மாற்றத்துக்கான வழிமுறைகள் நடக்குது ஒரு மீடியாவுக்கு. பிஜேபி இஸ் ட்ரைங் டு டூ தட். தேர் ட்ரைங். இப்போ தமிழகத்தை நாங்கள் மீடியா பாய்காட் பண்றது என்ன சொல்றாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா நீங்க மீடியா எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் உள்ள வரோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து இவங்க வந்து அக்ரெசிவா எடுத்தா அவங்க இப்ப இருக்கிற பொசிஷன் ஒரு மைல்டு ஒரு மைண்ட் இருக்கு. பட் ஆனா அப்படியும் மீறி நீங்க தொடர்ச்சியா வந்து நீட் இஷ்யூ ஹேண்டில் பண்ற மாதிரி என்இபி பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் டெவலப் பண்ற விஷயத்துல இறங்கியிருக்காங்க. ஐ திங்க் when the issues get burning, when political parties start taking up, அப்போ இந்த மாதிரி விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த கமிட்டியில் வந்து பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் பொது கல்விக்கான மேடை, அப்புறம் டாக்டர் ரவீந்திரநாத் சமூக நீதிக்கான டாக்டர் சங்கம், நான் டிஎம்கே பர்சன்ஸையும் உள்ள போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் இன்னும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த கமிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் மேபி இந்த மீடியாஸ்ல வந்து இது டிபேட்டா மாறதுக்கான சூழல் இருக்கு. ஓகே, நன்றி. சோஷியல் மீடியா வெரி வெல் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதான் சொல்றேன். கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த மீட்டிங்கோட ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா? எதுக்கு? கிடைக்கும் தோட, நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்றோம். என்ன ரெக்கார்டிங்? அப்லோட் பண்ணிடுறோம். ஆல்ரைட், thank you. வேற ஏதாவது கேள்வி எல்லாம் முடிச்சுக்கலாங்களா? முன்னாடி ஒரே ஒரு கேள்வி எனக்கு. தினகரன் பேசுறேன் தோழர். இப்போ வந்து நீட் சம்மந்தப்பட்டது தான். லாஸ்ட் கொஸ்டின், மேபி ஐ டோன்ட் நோ உங்களுக்கு டைம் இருக்குமானான்ட்டு, சாரி ஃபார் தட். அவங்க வந்து என்னதான் நீட் வந்து கொண்டு வராங்க, எக்ஸிட் கொண்டு வராங்க, பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான கவர்மெண்ட் ஸ்டேட்ல அமைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வந்து
அவங்க எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ஒரு கரிக்குலம் வந்து கொண்டு வந்து பண்ண முடியுமா? ஏன்னா வந்து அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து எப்படியாவது ஒரு வகையில் அடக்க தான் பார்ப்பாங்க. ஸோ நீட்டுக்கான ஸ்பெஷல் கோச்சிங்ஸ்ன்னு இல்லாமல் மொத்தமாகவே 11th and 12th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் கரிக்குலமாக மாற்றிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றது. தேங்க்ஸ். இப்போ தோழர் சொன்ன சஜஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாங்களே. கிட்டத்தட்ட 19 lakh ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்பெஷல் நீட் கோச்சிங் கிளாஸஸ்ன்னு அட்டம் எடுத்தாங்க. சின்சியர் அட்டம் தான் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ராஜஸ்தான்லேருந்து கோட்டயம், கோட்டாலேருந்து கோச்சிங் மாஸ்டர்ஸ், ஆந்திராலேருந்து சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கொண்டு வந்து ஆன்லைன் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தோம். நீங்கள் 19 lakh ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஈவன் ஒன் ஸ்டூடெண்ட் வாஸ் ஏபிள் டு டேக் அப் அ சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஃபர்ஸ்ட் 3,000 ரேங்க்ஸில் வர முடியல. ஏன் வர முடியலன்னா நீட் வந்து 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் சான்ஸ் கொடுக்குது. ஸோ நீட் என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாரோ, ஐஐடி ஐஎம்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாரோ, யார் யாருக்கெல்லாம் அந்த நீட் கோச்சிங் கிளாஸஸ் உள்ள உட்காந்து 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் அதை ட்ரெயின் ஆகுறாங்கனால தான் முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா நீட்டோட கட் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா +100 மார்க்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஜம்ப் ஆயிருக்கு. வேற இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல. ஸோ +100 மார்க்ஸ் ஜம்ப் ஆயிருக்குன்னா யாரெல்லாம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கர் பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ்ல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து இதே எம்சிக்யூ பேட்டர்னை போட்டு ஒரு எம்சிக்யூ ஆன்சரிங் அனிமலா மாறி அவங்கனால தான் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் எடுக்க முடியுது. ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படி மாற்ற முடியாதுங்க. நீங்க வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். இப்போ தமிழுக்கு உண்டான முக்கியத்துவம் கணிதத்துக்கு இருக்கும், கணிதத்துக்கு உண்டான முக்கியத்துவம் அறிவியல் பாடத்துக்கு இருக்கும், அறிவியல் பாடத்துக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து வேதியியலுக்கு இருக்கும். இப்போ நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அங்கே ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், தியரி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கன்செப்ஷன் லேர்னிங். நீங்க 11th 12th ஒரு நீட் எக்ஸாமிங் கிளியரிங் மெக்கானிசம் வெஹிக்கிளா மாத்துனீங்கன்னா நீங்க அடிப்படையே ஸ்கூல் எஜுகேஷன் மாத்துறீங்க. யூல் பி ப்ரொடியூசிங் எம்சிக்யூ பெர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல்ஸ் ரேதர் தேன் எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஸ்டேட்டோட வேலை என்னன்னா, இங்க இருக்கிற ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் வந்து நீட்டு மாதிரி ஒரு ட்ரக்கோனியன் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணாதான் இங்க இருக்கிற ஹெல்த் செக்டர்ஸ்ல, கவர்மெண்ட் ஹெல்த் செக்டர்ஸ்ல வேலை செய்யற கமிட்டட், சோஷியலி கமிட்டட் டாக்டர்ஸை டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி எம்சிக்யூ பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் டாக்டர்ஸ் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் உள்ள நுழையக்கூட மாட்டாங்க. எம்பிபிஎஸ் 3rd year 4th yearக்குள்ள யூஎஸ்எம்எல்இ பிளாட் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுவாங்க. ஸோ நீங்க எண்ட் ஆஃப் த டே வாட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ ட்ரைனிங் ஃபார் யுவர் ஓன் சர்வீசஸ் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியை பார்த்தீங்கன்னா அவங்க அட்டென்ஷன் கம்மியாக எந்த செக்மெண்ட்ல இருக்கிற அந்த செக்மெண்ட் எல்லாம் போய் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க லாயலா இருப்பாங்க, டெடிக்கேட்டா இருப்பாங்க. இவங்களை நான் ஸ்கில் ட்ரைனிங் அப்புறம் கூட கொடுத்துப்பேன். ஆனா இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கம்பெனி விட்டு வெளியே போயிடுவான்னு அவங்க தெரியும். ஒரு பிரைவேட் கம்பெனி இவ்வளவு நாலேஜபிளா எடுக்கும்போது ஒரு கவர்மெண்ட் யார் தனக்கான சர்வீசஸ் பண்ணுவான், அவங்களுக்கு எப்படி இன்சென்டைஸ் பண்ணுது, அவங்களை எப்படி நான் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வருது, சோஷியலி கமிட்டட் இண்டிவிஜுவல்ஸை சோஷியலி கமிட்டட் சன்ஸ் ஆஃப் த சோயில டாக்டர்ஸ் ஆஃப் அழகு பார்த்து சக்சஸ் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கம்ப்ளீட்டா அகேன்ஸ்டா இருக்கு. அதான் வியப்பா இருக்கு. ஒரு பைலட் ஸ்டடியை சக்சஸா மற்ற ஸ்டேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இங்க நம்மளோட சக்சஸை டிஸ்ட்ராய் பண்ற கான்செப்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நீட்டுக்கான சிலபஸோ இல்லை 11th 12th நீட்டு ட்ரெயின் பண்ற சிலபஸை டெவலப் பண்ணாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் யுவர் எய்ம்ஸ்னு சொல்றோம். நன்றிங்க தோழர். நன்றிங்க வினோத். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. மருத்துவர் இளைஞர் அவர்களுக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலும் வேலைகளுக்கு இடையிலும் எங்க இந்த இணைப்புல இணைஞ்சு புதிய கல்வி கொள்கை தொடர்பான பல சிறப்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி. நன்றி தோழர். நன்றி சார், தேங்க்யூ.